இன்று இரவும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடன் செல்லுகிறோம். आज रात भी हम चले परमेश्वर के वचन की ओर जाएं. இந்த கன்வென்ஷன் நாட்களிலே யோவான் 19:5 அடிப்படையில் இதோ இந்த மனுஷன் என்று தேவ வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். इन कन्वेंशन की सभा में इस शीर्ष पर यानी यूहन्ना 19:5 में देख ये पुरुष इस शीर्ष पर हम अध्ययन कर रहे हैं. பொந்தியு பிலாத்து இயேசுவை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இதோ இந்த மனுஷன் என்று சொன்னார். पिलातुस जब लोगों के सामने यीशु को प्रस्तुत किया तब ये कहकर प्रस्तुत किया कि देखो ये पुरुष. அங்கே இயேசு கிறிஸ்து முள்முடி சூடின இரட்சகராக நின்று கொண்டிருந்தார். जहां पर प्रभु यीशु कांटों का मुकुट पहने हुए अवस्था में था. அதை வைத்து சிலுவை பாடுகளையும் அதன் மூலம் வருகிற ரட்சிப்பையும் குறித்து முதல் நாளிலே நாம் தியானித்தோம். और जिसके आधार पर पहला दिन हमने क्रूस की तकलीफ, क्रूस के कष्ट और मिलने वाले उद्धार के बारे में अध्ययन किया. சனிக்கிழமை பகல் வேளையிலே நாம் சுருள் முடி உடைய நேசர் குறித்து உன்னத பாட்டிலிருந்து தியானித்தோம். और शनिवार के दिन सुबह हम श्रेष्ठ गीत से गुंगरेला बाल उस विषय पर हमने अध्ययन किया. நேற்று இரவு பல கிரீடங்கள் அதாவது பன்முடி சூடிய ராஜா என்று இயேசுவை பற்றி தியானித்தோம். और कल रात यीशु के बारे में अध्ययन किया जैसे कि बहुत सारे राजमुकुट पहना हुआ यीशु. இயேசு எப்படி சிலுவை யுத்தத்தை ஜெயித்தார் என்றும் இனி அர்மகதோன் கடைசியாக எருசலேம் யுத்தத்தை ஜெயிப்பார் என்றும் நாம் தியானித்தோம். और हमने इस पर भी अध्ययन किया कि यीशु मसीह क्रूस का युद्ध पर कैसे प्रबल हुआ और कैसे अब होने वाले अरमगदोन युद्ध को करने वाला है. இன்று பகல் வேளையிலே நாம் வெண்முடி உடைய கர்த்தர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானித்தோம். आज दिन में प्रभु यीशु मसीह के बारे में हम इस विषय पर अध्ययन किया कि प्रभु यीशु मसीह जिसका सफेद बाल हो. எப்படி பத்மதீவில் யோவானுக்கு அவர் காட்சி கொடுத்து சபைகளின் நடுவே உலாவுகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். और हमने इन पर भी अध्ययन किया कि किस प्रकार परमेश्वर बदमु द्वीप में यूहन्ना को दर्शन दिया और किस प्रकार कलीसिया के बीच में टहलता है करके. இன்று இரவு கூட்டத்திலே பொன்முடி சூடிய நியாயாதிபதி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்க போகிறோம். अब आज के इस रात में सोने का मुकुट पहनने वाला प्रभु यीशु करके हम अध्ययन करेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் प्रकाशित वाक्य की 14 अध्याय 14 முதல் 16 வரையிலான வசனங்களிலும் 14 से 16 के वचनों में 17 தொடங்கி 20 மட்டுமான வசனங்களிலும் और 17 से 20 तक की वचनों में ரெண்டு அருமையான வெளிப்படுத்தல்களை பார்க்கிறோம். दो अनमोल प्रकाशन के बारे में पढ़ते हैं. அங்கே நாம் பார்க்கும் பொழுது वहां पर जब हम देखते हैं வெளிப்படுத்தல் 14:14 கவனியுங்கள். प्रकाशित वाक्य की 14 का 14 पर ध्यान दीजिए. பின்பு நான் பார்த்தபோது मैंने दृष्टि की இதோ வெண்மையான மேகத்தையும் देखो एक उजाला बादल அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் और उस बादल पर मनुष्य के पुत्र के सिर के कोई बैठा है. தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். जिसके सिर पर सोने का मुकुट और हाथ में चौका हंसुआ है. பொன்முடி சூடிய நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்து. सोने का मुकुट पहन रखने वाले न्यायाधीश यीशु मसीह. அங்கே தொடர்ந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? वहां पर क्या लिखा है? இப்படி மேகத்தின் மேல் அவர் பொன்முடி சூடினவராய் கையிலே ஒரு இந்த அறுவடைக்கு பயன்படுத்துகிற அறிவாளோடு இருக்கிறார். इस प्रकार बादलों पर सवार है जैसे कि कटने के लिए इस्तेमाल करने वाले हसुआ के साथ है. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து फिर एक और स्वर्गदूत मंदिर में से निकलकर மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி और उसके ओर जो बादल पर बैठा था பூமியின் பயிர் முதிர்ந்தது, कहा कि पृथ्वी के फसल पक चुके हैं, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, इसलिए कटनी का समय आ चुका है. ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தம்
சத்தமிட்டு சொன்னான். इसलिए बड़े शब्द से कहा, पुकार कर कहा कि अपना हसुआ लगाकर कटनी कर लो। அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். तब बादल पर बैठा था, उसने पृथ्वी पर अपना हसुआ लगाया பூமியின் விளைவு அறுப்புண்டது. और पृथ्वी की लवनी की गई। அல்லேலூயா. हालेलुया। இது இதனுடைய முதல் பகுதியா இருக்கிறது. ये इस यहाँ की पहली बाग है। இங்கே இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவராய் யோவானுக்கு காட்சி அளித்தார். यहाँ पर यीशु मसीह बादलों पर बैठे हुए ना ये यूहन्ना को दर्शन दिया। அவர் ஒரு பொன் கிரீடம் அணிந்து இந்த இடத்தில் காட்சி கொடுக்கிறார். यहाँ पर एक सोने का मुकुट पहनकर यहाँ पर दर्शन दिया கையிலே ஒரு அரிவாள் இருக்கின்றது. और उसके हाथों में एक हसुआ था। அப்பொழுது ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், பூமியின் அறுப்பு விளைந்தது, நீர் அதை அறுத்து விடும் என்று. तब एक स्वर्गदूत आकर कहता है कि देखो यहाँ पर खेत पक चुके हैं, इसलिए आप आकर कटनी कर दीजिए। உடனே இயேசு கிறிஸ்து அரிவாளை நீட்டினார். तुरंत प्रभु यीशु अपना हसुआ बढ़ाया, அப்பொழுது அறுவடை உண்டாயிற்று. तब लौती हुई। அல்லேலூயா. हालेलुया। இங்கே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று இயேசுவை பற்றி யோவான் சொன்னார். यहाँ पर यूहन्ना ने यीशु मसीह को मनुष्य का पुत्र के समान करके कहता அவர் है சிரசின் மேல் பொற்கிரீடம் இருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். और उसके सिर पर होने वाले सोने का मुकुट के बारे में कहता है। இயேசுவுக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான கிரீடங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். और प्रभु यीशु को प्रत्येक समय प्रत्येक मुकुट के साथ हम देखते हैं। நான் ஏற்கனவே சொன்னேன், முடி என்கிற தமிழ் வார்த்தை அது ஒன்று நம்முடைய தலைமயிரை குறிக்கும். मैंने पहले से बताया, तमिल में जब हम कहते हैं बाल, यानी एक तो हमारा केस को दर्शाता है சிலவுல கிரீடத்தை குறிக்கும். और कई बार वही बाल यानी मुकुट को भी दर्शाता है। அப்புறம் இந்த பீக் இருக்குல்ல, எவரெஸ்ட் பீக், அது மாதிரி அதுவும் முடின்னு சொல்லுவாங்க. और उसी प्रकार जो पहाड़ी छोटी होती है ना, उसी को भी बाल मुकुट बाल कहते हैं। இங்கே ரெண்டு விதமான முடியை வச்சு நான் பேசி கொண்டிருக்கிறேன். और यहाँ पर दो प्रकार के बाल के विषय पर मैं कहते आ रहा हूँ। சுருள் முடி உடைய நேசர் அப்படி சொல்லும்போது அவருடைய தலைமயிர் சுருளா இருந்தது. जब हम कहते कि गुंगरेला बालू रखने वाला प्रेमी यानी उसका बाल को दर्शाता है। வெண்முடி உடைய நேசர், வெண்முடி உடைய கர்த்தர்னு சொல்லும்போது அவருடைய தலை முடி பஞ்சை போல வெண்மையா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருந்தது. सफेद बाल वाले प्रभु यानी उसका जो बाल के बारे में वहां पर भी बताया गया है। அது ரெண்டும் அவருடைய தலைமயிரை குறிக்கிறது. ये दोनों उसके सिर के केस यानी बाल के बारे में बताया हुआ है। ஆனா முள் கிரீடம், அநேக கிரீடங்கள், இன்றைக்கு பொற்கிரீடம், இது மூன்றும் கிரீடங்களை குறிக்கிறது. लेकिन कांटों का मुकुट, बहुत सारे राज मुकुट और सोने का मुकुट, ये तीनों ताज यानी मुकुट को दर्शाता है। இதெல்லாம் தேவனுடைய ரகசியங்கள், மகா பெரியவைகள். क्योंकि परमेश्वर का भेद जो है बहुत ही चौंकाने वाले हैं। இந்த பொன் என்று சொல்வது எப்பவுமே பைபிள்ல தெய்வீகத்துக்கு அடையாளமாகவும் விசுவாசத்துக்கு அடையாளமாகவும் காட்டப்பட்டிருக்கும். जब जब बाइबल में सोना करके लिखा है, जिसे आत्मिक रीति से ईश्वरीयता को और विश्वास को दर्शाता है। இப்பொழுது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி போல அரிவாளை கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். अब यहाँ पर परमेश्वर एक न्यायाधीश के समान हसुआ लिए हुए बैठा है। பூமியின் பயிர் விளைந்தது, நீர் அறுத்து விடும் சொன்னா அதுக்கு ஒரு முடிவை கட்டிவிடும் என்று அர்த்தம். और धरती में खेत पक चुके हैं, आप आकर लवनी कर दीजिए, इसका मतलब आप न्याय चुकाओ करके मतलब ஆகவே அவர் ஒரு பொற்கிரீடத்தோடு இருக்கும் பொழுது ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட், ஒரு தெய்வீக ஒரு நியாய தீர்ப்பு என்பதை நமக்கு அது அறிவிக்கிறது. इसलिए ये बात हमें ये दर्शाता है कि जब वो सोने का मुकुट के साथ है, यानी एक ईश्वरीय लवनी यानी कटनी के लिए तैयार है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது தேவன் இந்த பூமியிலே வந்து மண்ணை கையில் எடுத்து ஒரு ஆதாமை உருவாக்கினார். इसलिए परमेश्वर इस धरती के मिट्टी लेकर आदम को बनाया அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஏவாளை படைத்தார். और के उसके पसली के हड्डियों में से एक लेकर हवा को बनाया ரெண்டு பேரையும் கணவன் மனைவியாய் வாழ வைத்தார். और दोनों को बतौर पति पत्नी के रिश्ते में जोड़ दिया அவர்களிடம் இருந்து தான் இந்த முழு மனுக்குலமும் பிறந்து வந்தது. और उनमें से सारे मानव जाति का उत्पन्न हुआ। அப்போ இது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். तो ये जो है परमेश्वर का बहुत बड़ा योजना। mankind is a great project of God என்று சொல்லலாம். और ऐसा क्यों ना कहे कि मानव जाति जो है परमेश्वर का बहुत बड़ी एक बनावटी चीज है। ஏன்னா தேவன் ஆதி முதலே இருக்கிறார். क्योंकि परमेश्वर तो आरंभ से है। திடீரென்று பூமி என்பது அவர் உண்டாக்கினதுல ஒரு கிரகம். अचानक धरती यानी बहुत सारे ग्रह जिसे परमेश्वर ने बनाया, उनमें से एक ग्रह இந்த ஜூபிட்டர் என்று
சொல்ற கிரகம் எல்லாம் பூமியை விட எத்தனையோ மடங்கு பெரியது. और जिस जो जुपिटर ग्रह कहते हैं वो पृथ्वी से कई गुना विशाल है. ஆனா கர்த்தர் இந்த பூமியை தெரிந்து கொண்டு परंतु परमेश्वर ने इस पृथ्वी को चुनकर அங்கே வந்து அந்த மண்ணிலிருந்து மனுஷனை और உருவாக்கினார். यहाँ आकर यहाँ की मिट्टी से मनुष्य को बनाया அவனை தேவ சாயலில் और உருவாக்கினார். उसे परमेश्वर का समानता में बनाया அவன் நாசியிலே தமது சுவாசத்தை ஊதினார். और उसके नाक में अपनी सांस फूका. அப்பொழுது அவனுக்கு ஜீவன் வந்தது, तब उसके अंदर जान आया, அவனுக்குள்ள ஒரு ஆத்மா வந்தது. तब उसके अंदर एक प्राण आ गया. அதான் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए लिखा है तब वो जीवित प्राणी बन गया. சரீரத்தை மண்ணிலிருந்து உருவாக்கினார், एक शरीर को मिट्टी से बनाया, ஆனா அவருடைய சுவாசத்தால் அவனுக்கு ஜீவன் கொடுத்தார். लेकिन अपनी सांस फूक कर उसके अंदर जान दिया அவனுக்குள்ள ஒரு ஆத்மாவையும் உருவாக்கினார். और उसके अंदर एक प्राण को भी उत्पन्न किया. அப்படியே அவனை ஆத்மா உள்ள ஜீவாத்மாவாக ஆகிய மனுஷனாக இந்த பூமியில வாழ வைத்தார். इस प्रकार जीवित प्राणी के रूप में इस धरती में उसे जीने के लिए छोड़ दिया. அவனுக்கு வேண்டிதான் மிருகங்கள், பறவைகள், இந்த இது தாவரங்கள் எல்லாத்தையுமே அவனை உருவாக்க முன்னாடியே அவனுக்காக உருவாக்கினார். और उस मनुष्य को बनाने से पहले उसी के लिए ये पशु, पक्षियां, जानवर, पौधे, पेड़ सब कुछ बना दिया. இது தேவனுடைய ஒரு பெரிய மனுக்குலம் என்கிற திட்டம். और ये जो है परमेश्वर का विषय में जो मानव जाति इस प्रति उद्देश्य में है. இன்னைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. आज भी ये चीजें लगातार चल रहा है, ஆனா இதுக்கு ஒரு முடிவு உண்டு. लेकिन इसका एक अंत भी है. அதை பற்றி தான் இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். जिसके बारे में यहाँ पर यूहन्ना को परमेश्वर ने प्रकट किया. நீர் அன்றைக்கு ஒரு ஆதாமை ஏவாளையும் ஒரு செடியாக நட்டீர். तुम उस दिन आदम और हवा को बतौर एक पौधे के नाई लगाया, ஒரு பயிராக நட்டீர். एक अनाज के नाई लगाया. இப்போ பயிர் விளைந்து விட்டது, अब खेत पक चुका है, இனி அறுவடை செய்யும். अब लवनी यानी कटाई करना है. அப்ப இந்த மேன்கைண்டுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. तो मानव जाति का एक अंत है அந்த முடிவுடைய ஸ்டார்டிங் தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. और ये अंत का शुरुआत है प्रभु यीशु का गुप्त आगमन. அப்புறம் நம்ம நேத்துக்கு பேசின மாதிரி அந்த 7 வருட பரலோக வாசம் அல்லது அதே நேரத்தில் கீழே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. उसके बाद जैसे हमने कल के दिन चर्चा किया 7 वर्ष के राज्य और उसी समय नीचे मसीह विरोधी का शासन. அப்புறம் 1000 வருடங்கள் இயேசுவின் ஆட்சி. उसके बाद 1000 साल यीशु मसीह का राज करना. அது முடிந்த பிறகு நியாய தீர்ப்பு. और उसके बाद अदालत. அதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. और उसी के बारे में इस वचन में लिखा है கம்ப்ளீட்டா அறுவடை பண்ணி விடுவார். कि पूरी तरह सब कुछ साफ कर देगा பூமிக்குள்ளே மரித்திருக்கிறவர்களையும் எழுப்புவார். और धरती में जितने भी मरे हुए उन्हें भी जिला देगा. ஆதாம் முதல் எல்லா மனுஷர்களும் எழுப்பப்படுவார்கள். आदम से लेकर सबके सब जिलाए जाएंगे எல்லாரும் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக और நிறுத்தப்படுவார்கள். सबके सब उसके सिंहासन के सामने पेश कर दिए அவருடைய जाएंगे. பிரமாணத்தின்படி அவர் தந்த வசன சட்டத்தின்படி நியாய தீர்ப்பார். वह व्यवस्था के अनुसार उसके दिए हुए वचन के आधार पर न्याय चुकाएगा. அப்புறம் இந்த மேன்கைண்ட் என்ற ப்ராஜெக்ட் முடிச்சிருவார். उसके बाद मानव जाति नाम के ये विषय को खत्म कर देगा. அதிலே மீட்கப்படுகிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை பரம எருசலேமில் குடியேற்றி காலாகாலம் நம்மோடு அவர் வாசம் और பண்ணுவார். जहां से जो लोग छुड़ाए गए उन्हें परम यरूशलेम में ठहराएगा और युगा युग उसके साथ रहने का सौभाग्यता देगा. அதுதான் அவருக்கு வேண்டிய ரிசல்ட். और यही है उसे मिलने वाली प्रतिफल. ஒரு வயல் நிலத்தில் ஒருவன் பயிர் செய்கிறான்னா கடைசியில் அவனுடைய களஞ்சியத்தில் தானியம் வந்து சேரணும். அதுதான் அவனுடைய அந்த ரிசல்ட். देखिए कोई व्यक्ति अपना खेत में खेती करता है तो उसका नतीजा क्या मिलना चाहिए? उसके दाना अपने बटोरना है. அந்த நல்ல கோதுமை மணிகள் தான் மீட்கப்பட்ட நாம். और अच्छे अच्छे गेहूं का दाना कौन है? जो छुड़ाए हुए हम. நம்மை அவருடைய நித்திய களஞ்சியமாகிய பரம எருசலேமில் கொண்டு சேர்ப்பார். और हमें नित्य परम यरूशलेम नाम के उस कलिहान वहां पर खाते में हमें इकट्ठा करेगा. மற்றதெல்லாம் அறுவடை களத்துல கடைசியில தீ வைத்து எல்லாம் கொளுத்தி போடுவார். बाकी सब धानों को बटोरने के बाद शेष चीजों को आग से झोंक देगा. அது மாதிரி தான் பாவிகளை அக்கினி கடல்ல தூக்கி इसी போடுவார். प्रकार पापियों को उठाकर आग के झील में डाल देगा. ஆனா அங்க அவர்களுக்கு சாவு கிடையாது, அவர்கள் சதா காலம் வாதிக்கப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுது. लेकिन याद रखिए बाइबल बतलाती है वहां उनके लिए मृत्यु नहीं होएगा बल्कि हमेशा के लिए वे तड़पते रहेंगे. இந்த தேவ நியாய தீர்ப்பை அவர் பொற்கிரீடம் தரித்தவராய் இருந்து வெளிப்படுத்துகிறார். परमेश्वर अपने न्याय चुकाने के वक्त सोने का मुकुट पहनकर न्याय चुकाएगा. அல்லேலூயா. हालेलुया. அடுத்து கையில ஒரு அரிவாளை வச்சிருக்கிறார். अगला उसके हाथ में एक कोयता यानी एक हसुआ है அது தெளிவா காட்டுகிறது இது அறுவடைக்கான வேளை और என்று சொல்லி. स्पष्ट दिखाती है ये कटनी का समय है. இந்த அறுவடை என்பது நியாய தீர்ப்பு. कटनी यानी समझ लो न्याय चुकाना. நான் இன்றைக்கு உங்களோடு பேசும் பொழுது आज मैं जब आपसे बात करूं நியாய தீர்ப்பின் வரிசைகளையும் கூட और अदालत के विषय पर भी அந்த உயிர்த்தெழுதலின் வரிசைகளையும் சேர்த்து பேச விரும்புகிறேன்.
விரும்புகிறேன். उसके साथ साथ पुनरुत्थान के विषय पर भी बोलना चाहूंगा. ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த அறுவடை வர வர ஒரு கூட்டம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், அடுத்த கூட்டம் பதரெல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். जी हाँ, जब जब कटाई यानी लवनी की जाएगी तब दानों को इकट्ठा किया जाएगा और भूस को आग में झोंक दिया जाता है. இப்போ இதுல சொல்லி இருக்கிறது, இதை பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் அதை அறுத்துவிடும். तो यहाँ पर लिखा है खेत पक चुकी है इसलिए कटाई की वक्त आ चुकी है इसलिए आकर काट दो. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அந்த வயல்ல கோதுமை அல்லது நெல் அறுவடை என்பது ஒரே ஸ்ட்ரெச்ல அறுத்து முடிச்சிருவாங்க. तो देखिए खेती में क्या करते हैं, चावल हो या गेहूं हो एक ही बार उसे उसकी कटाई कर देते हैं. அது முழுவதும் அறுத்து அதோட வேலை முடிஞ்சு விடும். और पूरी तरह लवनी होने के बाद एक काम को समाप्त कर देते हैं. கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து எடுத்துக்கொள்ள மாட்டாரு. ऐसा नहीं कि धीरे धीरे थोड़ा थोड़ा करके कटाई नहीं करते. நான் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் அப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். मैं ऐसा दृश्य को सिर्फ और सिर्फ उत्तर प्रदेश में देखा हूं. ஒருத்தர் தனியா உட்கார்ந்து அறுவடை பண்ணிட்டே இருக்காரு. कि एक व्यक्ति अकेला बैठकर काट रहे थे. காலையில கூட்டத்துக்கு போகும்போது அவர் அறுக்க ஆரம்பிச்சிருக்காரு. जब मैंने सुबह मंडली में गया जाते वक्त वो काटने शुरू किए. மத்தியானம் கூட்டம் முடிஞ்சு வரும்போது जब मैं मीटिंग खत्म होकर दोपहर को लौटा கொஞ்சம் ஏரியா மட்டும் அறுத்திருக்காரு. तब थोड़ा एरिया तक काटा था, काट चुका था. விசாரிச்சு பார்த்தா तब मैंने जब पूछताछ किया, அவங்களுக்கு எப்பமாவது பணத்துக்கு கஷ்டம் வந்துட்டுனா இப்படி கொஞ்சத்தை அறுவடை செய்து போய் அங்க கொண்டு அதை இந்த பண்ட மாற்று மாதிரி செய்வார்கள். तो वे क्या उन्होंने क्या बताया, जब उन्हें कुछ पैसे का तंगी आ गया तो जितना जरूरत पड़े उतना मात्रा में कटाई करते और बेच देते. இந்த நெல் அல்லது கோதுமையை கொண்டு ஜங்ஷன்ல வச்சிட்டு இருப்பாரு. யாராவது வர்றவங்க இந்த நெல்லை வாங்கிட்டு அதுக்கு பதில் காய்கறியை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பழைய கால பண்டமாற்று இது அங்க இருக்கு. और पुरानी नियम के सामग्री बदलना वैसे जैसे कि जितना इनकी आवश्यक है उतने की कटाई करते और जाकर नाखा में रख देते. कोई लोग आएंगे जिन्हें चावल की जरूरत है या गेहूं की जरूरत है, उसके बदले में वे सब्जी देकर चावल या गेहूं ले लेते हैं. ஆனா பொதுவா பயிர் அறுவடை அப்படிப்பட்டது அல்ல. लेकिन अनाज की कटाई इस प्रकार नहीं होती. அப்படி வரிசை ஆட்கள் நின்னு டக் டக் டக்னு முழுசும் அறுத்து முடிச்சிருவாங்க. बहुत सारे लोग एक ही समय पर उपस्थित होते हैं और सबके सब मिलकर कटाई कर देते हैं. இப்போ ஹார்வெஸ்டர்னு ஒரு மெஷின் வந்திருக்கு. लेकिन अब तो काटने के लिए एक यंत्र भी आया है. அது ஒரு பக்கத்துல இருந்து அப்படியே ஃபுல்லா அறுவடை செய்து वो एक तरफ से शुरू करके काटनी कर देती है. அல்லேலூயா. हालेलुया. சோ அந்த மாதிரி ஒரு அறுவடை தான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. तो इस प्रकार की एक कटनी के विषय पर यहाँ पर बताया முழுவதும் है. அறுவடை செய்யப்படும். अब पूर्ण रीति से साफ की இது जाएगी. இறுதி நியாய தீர்ப்பை பற்றின விஷயம். ये अंतिम न्याय चुकाने के विषय की बात है. மத்தேயு 13ஆம் அதிகாரம் मत्ती की 13वां अध्याय 24 இருந்து 30 வரைக்கும் இயேசு ஒரு உவமையை சொன்னார். और 24 से 30वां वचन में प्रभु एक दृष्टांत को बताया. நல்ல பயிர்கள் வளர்ந்து வரும்போது களைகளும் கூட வளர்ந்தன. जब अच्छे दाने उगकर आए उसके साथ जंगली दाने भी उग गए. அப்பொழுது வேலைக்காரர் கேட்டார்கள், இந்த களைகளை பிடுங்கி விடலாமா? तब नौकरों ने आकर पूछा, क्या इन जंगली धानों को हम उखाड़ दे? அப்ப எஜமான் சொன்னார், இல்ல இருக்கட்டும், அறுவடை காலம் வரைக்கும் இருக்கட்டும். तब मालिक ने कहा, नहीं मत काटो, रहने दो, कटाई तक रहने दो. நான் அறுவடை செய்யும் பொழுது இந்த களைகளை எல்லாம் எடுத்து சுட்டரித்து और போடுவேன். जब कटाई की वक्त आएगी तब इन जंगली दानों को मैं आग में झोंक दूंगा. அப்படி ஒரு நல்ல பயிர்கள் களைகள் என்கிற ரெண்டுக்கும் ஒரு அறுவடை சேர்த்து நடக்க போகிறது. इस प्रकार दोनों के लिए एक साथ कटाई होने वाली है, अच्छे अच्छे दाने के लिए और जंगली दानों के लिए. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். और जिसके बारे में प्रकाशित वाक्य 20वां अध्याय का 11वां वचन में पढ़ते हैं. அதான் உள்ளதுல கடைசி அறுவடை. और यही है आखिरी कटाई. நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். फिर मैं एक बड़ा सफेद सिंहासन और उस पर बैठा हुआ व्यक्ति को देखा. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वो कौन है? प्रभु यीशु मसीह. அவர்தான் நியாயாதிபதி. वही है न्यायाधीश. அவர் பூமியில் இருக்கும் பொழுதே சொல்லி இருக்கிறார், பிதாவானவர் நியாயம் தீர்க்கிற முழு அதிகாரத்தையும் குமாரன் கையில் தந்திருக்கிறார் என்று. वो धरती में रहते रहते कह चुका है कि न्याय चुकाने का सारा अधिकार पिता परमेश्वर ने पुत्र को दे दिया. ஏனென்றால் அதே குமாரன் தான்
ரட்சிப்புக்காக சிலுவையில் ஏறி ரத்தம் சிந்தி பலியானவர். क्योंकि वही पुत्र जो उद्धार के लिए क्रूस पर चढ़ा और बलिदान हुआ, அதே ரட்சகர் தான் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். और वही उद्धारक अब न्यायाधीश के रूप में आने वाला है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு பூமிக்கு வந்து நம்மை காப்பாற்றுகிறவராய் ரட்சிக்கிறவராய் செயல்பட்டார். यीशु इस धरती में आकर हमारे बचाव का काम किया. இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்கு ஒரு வக்கீலாக பரிந்து பேசுகிறவராய் செயல்படுகிறார். अब पिता के दाहिने ओर बैठकर बतौर वकील के नाते हमारे लिए वकालत करता है. அந்த வக்கீலுக்கு ப்ரமோஷன் வரும் ஜட்ஜாக. अब ये वकील का पदोन्नति मिलेगा. कैसा पदोन्नति? न्यायाधीश के रूप में. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசில நியாயாதிபதியாக ப்ரமோஷன். उसी प्रकार यीशु मसीह के लिए आखिरी में न्यायाधीश के पद का उन्नति. அவர் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் உட்காருவார். वो जाकर उस सफेद सिंहासन पर बैठेगा. பூமியும் வானமும் அவர் சமூகத்திலிருந்து அகன்று போயின. तब आकाश और धरती उसके सामने से टल गए. அதாவது இந்த பூமியும் இந்த வானமும் அழிக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. यानी वचन में लिखा है कि ये आकाश और धरती टल जाएंगे. பூமி அக்கினியினால் அழிக்கப்படும் என்று பேதுருவின் நிருபத்தில் பார்க்கிறோம். और पत्रुस में हम पढ़ते कि धरती आग में भस्म किया जाएगा. வானம் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு போகும் என்று சொல்லி और இருக்கிறார். आकाश को एक किताब के ना ये बंद कर दिया जाएगा. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி எல்லா மனுஷர்களை தன்னுடைய சிங்காசனத்துக்கு முன்னால கொண்டு इस प्रकार हर एक चीजों का एक अंत होकर सारे लोगों को सिंहासन के सामने लेकर उपस्थित कराएगा. வெளிப்படுத்தல் 20:12 பார்க்கிறோம். प्रकाशित वाक्य का 20 का 12 में पढ़ते हैं. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். इसलिए फिर मैंने छोटे बड़े सब मरे हुओं को सिंहासन के सामने खड़े हुए देखा. சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நியாய தீர்ப்பு. यानी छोटे बड़े सबके लिए न्याय चुकाया जाएगा. வயதில் சின்னவர்களா இருக்கலாம், வயதில் பெரியவர்களா இருக்கலாம். क्यों ना उम्र में कम हो, क्यों ना उम्र में बड़े हो. சமுதாயத்தில் பெரியவர்களாய் வாழ்ந்திருக்கலாம், சிறியவர்களைப் போல காணப்பட்டிருக்கலாம். समाज में क्यों ना बड़े होकर छोटे भी क्यों ना रहे. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. सबके लिए न्याय है. அல்லேலூயா. हालेलुया. அதனால விசுவாசிகளே உங்கள் பிள்ளைகளை சரியாக வேதபாட கல்விக்கு அனுப்புங்கள். इसलिए हे विश्वासियों अपने बच्चों को बराबर संडे क्लास में भेजिए. சண்டே ஸ்கூல் சிஸ்டமேட்டிக்கா எல்லா சபைகளும் நடத்தப்பட வேண்டும். और संडे क्लास नियमित अनुसार हर एक कलीसिया में चलना है. நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த சந்ததி, हमारे बच्चे कौन है? पवित्र संतान தேவ है. பக்தி உள்ள சந்ததி, परमेश्वर का भक्ति रखने वाले संतान है. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. आशीषित संतान है. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து வேதத்தின் ரகசியத்தை கரெக்டா புகட்ட வேண்டும். और बचपन से लेकर शास्त्र की भेदों को उन्हें सिखाना है. நம்முடைய ஸ்தாபனத்துல ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு சண்டே ஸ்கூல் சிலபஸ் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். हमारे संस्था में ढंग से सिलेबस लेकर चलाया जाता है. உங்களுக்கு சில சமயம் ஆராதனைக்கு முன்னாடி சண்டே ஸ்கூல் நடக்கும், சில இடங்கள்ல ஆராதனைக்கு பின்னாடி சண்டே ஸ்கூல் நடக்கும். कहीं कहीं आराधना के पहले संडे क्लास होता है और कहीं कहीं आराधना के बाद संडे क्लास होता है. பெற்றோர் வந்து நேரமே வரணுமே, இல்லைன்னா கூட்டம் பிடிச்சி இன்னும் காத்திருக்கணுமே என்கிறத நீங்க கஷ்டமா நினைக்காம உங்க பிள்ளைகளுக்கு வேத கல்வி புகட்டதை முக்கியமா நினைச்சு செய்யுங்க. लेकिन माता पिता से निवेदन, अब ये मत सोचो कि संडे क्लास के चलते हमें जल्दी आना पड़ेगा या देर से जाना पड़ेगा. इसकी परवाह ना करें, बल्कि अपने बच्चों को कुछ भी करके वचन सिखाने का प्रयास कीजिए. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் இளம் வாலிப வயது அடையும் பொழுது அவர்கள் சத்தியங்களை அறிந்து ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும். तब ये जो बच्चे जब अपने जवानी पर्व में आएंगे तब वे मसीह को जानकर, सच्चाई को जानकर, उपदेश को जानकर मजबूत और दृढ़ रहना है. அல்லேலூயா. हालेलुया. சில பிள்ளை சின்ன பிள்ளைகளை அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். कुछ बच्चे क्या करते हैं? बचपन में अभिषेक प्राप्त करते அது हैं. ரொம்ப ஆசீர்வாதம். ये बहुत ही आशीष है. அந்த பாலகர் வாயினால் கர்த்தர் துதி உண்டு பண்ணுவாராக. क्योंकि बालकों के मुंह से परमेश्वर स्तुति उत्पन्न कराए. இளம் வாலிப பருவம் வரும் பொழுது கண்டிப்பா ஞானஸ்நான சத்தியத்துக்குள் நடத்த और வேண்டும். जब बच्चे जवान उम्र पहुंच जाते तब उन्हें बपतिस्मा की सच्चाई पर अगुवाई करना है. விசுவாச பெற்றோராகிய நாம் இதில் அதிக கவனம் செலுத்த और வேண்டும். जो विश्वासी पालक इन बातों पर बहुत ही सावधानी बरतना है மற்ற பிள்ளைகளையும் கூட கூட்டிக் கொண்டு வர வேண்டும். कि और बच्चों को भी लाना है. நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் கூட ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் நடத்த நீங்கள் பிரயாசப்பட आपके வேண்டும். अपने रिहायशी इलाकों में संडे क्लास जैसे छोटी सी शुरू करने का प्रयास करिए. ஒருவேளை சர்ச்சில் நடத்துற மாதிரி கிளாஸா பிரித்து நடத்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். शायद चर्च में जिस प्रकार क्लास में बंटवा कर चलाते उस प्रकार चलाने के लिए सुविधा क्यों न रहे. ஆனா பிள்ளைகளுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு half an hour 1 hour நீங்க அப்படி பாட்டு சொல்லி கொடுத்து வேத சம்பவங்களை சொல்லி கொடுக்கலாமே. लेकिन बच्चों को सप्ताह में एक दिन 1 घंटा या आधा घंटा उन्हें कुछ गीत सिखाकर वचन क्यों न सिखाएं. அப்படி வசனத்தை உள்ளே ஆக்கும் பொழுது அது ஃபியூச்சர்ல
அது ரொம்ப ஒரு इस ஆசீர்வாதம். प्रकार जब बचपन में वचन को अंदर घुसा देते उनके भविष्य में उनके लिए आशीष का कारण बनेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது உங்கள் சபை மேய்ப்பரிடத்திலே ஆலோசனை பெற்று அதை தொடங்க வேண்டும். लेकिन जब इस तरह की सेवकाई अपने घर में अब शुरू करेंगे, शुरू करने से पहले अपने कलीसिया का सेवक का सलाह लीजिए, उनसे युक्ति लेकर शुरू करिए। அப்பொழுது உங்கள் ஊழியக்காரருடைய ஆலோசனையும் ஆசீர்வாதம் அதுல இருக்கும், சபையாருடைய ஒத்துழைப்பும் அதுல இருக்கும். तब आपके सेवक का आशीष भी आपको प्राप्त होगी और कलीसिया के लोगों का योगदान भी प्राप्त होगा। ஏன்னா மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். क्योंकि मरे हुए छोटे या बड़े सभी को सिंहासन के सामने खड़े होते हुए देखा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வீட்டில் நம்முடைய உறவினர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் இயேசுவின் ரட்சிப்பை பெற்று விட்டார்களா? क्या वाकई हमारे घर के सभी सदस्य या रिश्तेदार प्रभु यीशु को स्वीकार कर लिया? இன்னும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அதிக பாரத்தோடு அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். अगर अब तक कुछ लोग उद्धार नहीं पाया तो उनके लिए बड़ी बोझ उठाकर प्रार्थना करना है। எல்லா மனிதர்களுக்கும் இந்த நியாய தீர்ப்பு உண்டு. क्योंकि सब मनुष्यों के लिए के साथ ये न्याय चुकाया जाएगा। இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படாதவர்களுக்கு அது தண்டனை கிடைக்கும். और जो लोग प्रभु यीशु के लहू से छुड़ाए नहीं गए उनके लिए दंड मिलेगा। அது தண்டனை என்பது முடிவில்லாத தண்டனை. और दंड यानी जिसका कोई अंत नहीं, ऐसा दंड। அதனால நம்முடைய உறவினர்கள், அறிந்தவர்கள், நண்பர்கள் எல்லாருக்காக அதிக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். அவங்களுக்கு இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும். इसलिए हमारे रिश्तेदार हो या हमारे बंदे, हमारे नाते या हमारा मित्र दोस्त क्यों ना हो, उनके लिए ज्यादा बोझ उठाकर प्रार्थना करना है। தொடர்ந்து இந்த வசனத்தை பாருங்கள். लगातार के वचनों को देखिए। 12ஆம் வசனத்தின் பாதி. 12वां वचन की आखिरी हिस्सा। அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. तब पुस्तकें खोली गई। ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. अर्थात जीवन की पुस्तक नाम की और पुस्तक खोली गई। அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். जैसे उन पुस्तकों में लिखा हुआ था वैसे ही उनके कामों के अनुसार मरे हुओं का न्याय किया गया। இப்ப கர்த்தர் அவர் அந்த புஸ்தகங்களை திறந்து அதுல எழுதியிருக்கிறத வச்சு கரெக்டா நியாயம் தீர்க்கிறார். अब देखिए परमेश्वर इन पुस्तकों को खोलकर जो कुछ उनमें लिखा था उनके अनुसार न्याय किया। அவரே சொன்னார் தமது கண் கண்டபடி அவர் நியாயம் தீர்ப்பதில்லையா. क्योंकि उसने खुद कहा है वो जो कुछ देखता है उसके अनुसार न्याय नहीं करता, புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறபடி. परंतु उनके अनुसार जो किताबों में लिखित है। அதுல ஒரு புஸ்தகத்துக்கு பேர் சொல்லி இருக்கு ஜீவ புஸ்தகம். उनमें से एक पुस्तक का नाम है जीवन का पुस्तक। இந்த ஜீவ புஸ்தகம் சொல்லும் பொழுது அது ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி. ये जीवन की पुस्तक यानी एक अटेंडेंस रजिस्टर के समान है। மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் சொல்லலாம். यानी एक सदस्य का पंचनामी करने वाली एक किताब। அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கிறவங்க தான் அந்த அக்கினி கடலுக்கு தப்ப முடியும். और जिनका नाम जीवन की पुस्तक में हो वे लोग आग के झील से बच जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। பொதுவாக இந்த வெள்ளை சிங்காசனத்துல திறக்கப்படுகிற ஜீவ புஸ்தகம் என்பது आमतौर पे जो सफेद सिंहासन के सामने खुलने वाली जीवन की किताब, நான் இந்த வேதத்தில் அறிந்த அந்த கொஞ்சம் அறிவின்படி சொல்லுகிறேன். और मेरे शास्त्र के थोड़ी ज्ञान के अनुसार मैं कहता हूं, அவர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கிறவங்க புதிய பூமியை சுதந்தரிப்பார்கள். और जिनका नाम इन पुस्तक में लिखित हो वे नया पृथ्वी में शामिल होंगे। அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாதவங்க எல்லாம் அக்கினி கடலுக்கு போவார்கள். परंतु जिनका नाम ये पुस्तक में नहीं लिखा हो वे सब आग के कुंड में जाएंगे। ஏன் அப்படி சொல்லுகிறேன்? क्यों ऐसा कहता हूं? நாமெல்லாம் இந்த நியாய தீர்ப்பு நடக்கிறதுக்கு 1007 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்படுவோம். क्योंकि हम सब ये न्याय होने से पहले लगभग 1007 वर्ष के पहले उठा लिए जाएंगे। நாம் என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோமோ அதிலிருந்து எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம். जिस वक्त हम उठा लिए जाएंगे तब से लेकर हम हरदम मसीह के संग ही रहेंगे। அப்ப நம்ம திரும்ப நியாயாசனத்துக்கு முன்னால கொண்டு விட்டு நியாயம் தீர்க்க மாட்டார். इसलिए दोबारा हमें सिंहासन के सामने उपस्थित करा के न्याय नहीं चुकाएगा। ரகசியவர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது जब गुप्त आगमन में उठा लिए जाए இப்ப நம்ம பேர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. तो यानी हमारा नाम मेमने का पुस्तक में लिखित है। ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. और ऐसा भी लिखा है जिनका नाम मेमने का जीवन की किताब में लिखित हो वे लोग नगर में प्रवेश करेंगे। அந்த 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 21वां अध्याय के 27 वचन का आखिरी भाग। ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
அந்த நகரத்தில் பிரவேசிப்பார்கள். केवल वे लोग जिनके नाम मेमने के जीवन की पुस्तक में लिखे हैं वे नगर में प्रवेश करेंगे. என்ன நகரம்? அந்த பரம எருசலேம் என்கிற பரம நகரம். और कौन सा नगर? परम यरूशलेम नाम के परम नगर. அதனால நான் அப்படி தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். इसलिए बड़ी विनम्रता से मेरा यह विश्वास है. அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இருக்கின்றன. उसके जीवन की किताब में हमारे नाम है. அந்த பெயர்கள் இருக்கின்றபடியால் தான் நம்மை அவர் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளுகிறார். और ये हमारे नाम वहां पर शामिल है इसलिए गुप्त आगमन में हमें उठा लेता है. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் நகரத்தில் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்கள். और जो लोग प्रथम पुनरुत्थान में सहभागित होते वे नगर में प्रवेश करने का योग्य बन जाते हैं. ஆனா இங்கே வெள்ளை சிங்காசனத்தை பற்றி சொல்லும்போது लेकिन यहाँ पर जब सफेद सिंहासन के बारे में लिखा है, நாமும் அவரோடு கூட சிங்காசனங்களில் உட்கார்ந்திருப்போம். लिखा है हम भी उनके साथ सिंहासन में बैठे होंगे. நாம் அங்கே நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களா இருக்க மாட்டோம், நியாயாதிபதியோடு நிற்கிறவர்களா இருப்போம். जी वहां पर हमारे साथ न्याय नहीं चुकाया जाएगा बल्कि न्यायाधीश के साथ हम भी रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இங்க சொல்லி இருக்கிறது அந்த கடைசியில ரெண்டு கூட்டமா பிரிக்கிற அந்த பணி. तो ये देखिए जो आखिर में दो हिस्सों में बांटने वाला काम. மத்தேயு 25 சொன்னார், செம்மறியாட்டு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம். जो मत्ती 25 में कहा गया है कि भेड़ों का झुंड और मेमनों का और बकरों का झुंड. இந்த வெள்ளாட்டு கூட்டம் எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டம். ये सारे बकरों का झुंड नरक जाने वाले झुंड है. செம்மறியாட்டு கூட்டம் அவரோடு கூட இருக்கிற, அதாவது காப்பாற்றப்படுகிற கூட்டம். और ये जो भेड़ है उसके साथ रहने वाले झुंड अर्थात जो बच गए झुंड. அல்லேலூயா. हालेलुया. சோ அந்த விஷயம் இங்கே நடக்கிறது கடைசி நியாயத்தீர்ப்பிலே. तो यहाँ पर आखिरी अदालत में ये घटनाक्रम होता है. தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் நியாயத்தீர்ப்படைந்தார்கள். अपने अपने कामों के अनुसार उनके साथ न्याय किया गया. அக்கினி கடலுக்கு போனாலும் चाहे आग के कुंड में भी जावे அங்கேயும் அவன் செய்த அக்கிரமத்துக்கு தக்கதான தண்டனை அவனுக்கு கிடைக்கும். वहां भी उनके अपने अपने कर्म के अनुसार उन्हें सजा मिलेगा. புதிய பூமியில் குடியேற்றப்படுகிறவர்களுக்கும் और जो लोग जिन्हें नया नया पृथ्वी में बसाया जाएगा அவர்களுடைய நல்ல கிரியைகளுக்கு தக்கதான இடம் உங்களுக்கு கிடைக்கும். उनके अच्छे अच्छे कामों उनके सुकर्म के अनुसार उन्हें जगह मिलेगी. பரம எருசலேம் பட்டணத்தில் குடியேற்றுவிக்கப்படுகிறவர்களுக்கும் और जो लोग जिन्हें परम यरूशलेम में बसाया जाएगा நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான மகிமை அங்கே நமக்கு கிடைக்கும். और हमारे करनी के अनुसार महिमा हमें वैभव हमें मिलेगा. எல்லாரையும் ஒரே கூட்டமா வைக்க மாட்டார். और सबको एक झुंड में नहीं रखेगा. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க. हर रे के करनी के अनुसार. அப்ப முதல்ல ஜீவ புஸ்தகம், तो पहला जीवन की किताब அதுல பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? जिसमें क्या उस समय हमारा नाम पंजीकृत है. ஆனா அந்த பெயர் பதிவு நம்ம செய்ய முடியாது. लेकिन ये पंजीकरण हम नहीं कर सकते. அது அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு வருகிறது. ये जो है उसके सामने लिखा जाता है. மோசே ஒருக்கா ஜெபம் பண்ணார், मूसा एक बार प्रार्थना किया, என் பேரை கிறுக்கி போடுங்க ஜீவ புஸ்தகத்துல हे இருந்து. प्रभु जीवन की पुस्तक से मेरा नाम को मिटा दो. அவர் சொன்னார், அதற்கு இருக்கிறத எழுதுறதும் உன் வேலை கிடையாது, நான் பார்த்து கொள்ளுகிறேன். तब उसने कहा लिखना मिटाना तेरा काम नहीं बल्कि मेरा है. நீ சொல்றதை கேட்டு எழுதுறதுக்கும் நீ சொல்றதை கேட்டு கிறுக்கிறதுக்கும் இல்ல. तेरी बात सुनकर लिखना तेरा बात सुनकर मिटाना मेरा काम नहीं. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவருடைய பெயர் அங்கே எழுதப்படும். बल्कि जो कोई प्रभु यीशु के लहू से छुड़ाए गए उनके नाम की पंजीकरण वहां पर की जाती है. அல்லேலூயா. हालेलुया. நாம் ஆத்ம ரட்சிப்படையணும், ஞானஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும். हम प्राण का उद्धार प्राप्त करना है, बपतिस्मा लेना है, अभिषेक प्राप्त करना है கிறிஸ்துவுக்கு உண்மை சீஷர்களாக வாழ வேண்டும். और मसीह के सामने हम चेला बनकर जीना है. அப்பதாங்க பேர் எழுதப்படும். तब नाम वहां पर लिखा जाएगा. அல்லேலூயா. हालेलुया. சரி, அப்புறம் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன சொல்லி இருக்கேன். और उसके बाद लिखा है पुस्तकें खुल गई. அல்ல இன்னொரு புஸ்தகம் மல்கியாவுல சொல்லி இருக்கு, ஞாபக புஸ்தகம். और एक पुस्तक के बारे में मलाकी में लिखा है जो स्मरण याद की पुस्तकें. மனுஷன் பேசுறதெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்றாரு. मनुष्य की हर एक बातों को वो रिकॉर्ड करता அவருடைய है. கிரியைகளை எல்லாம் ரெக்கார்ட் பண்றாரு. उनके हर एक कामों को रिकॉर्ड करता है. ரோமர்ல படிச்சீங்கன்னா रोमियो में यदि आप पढ़ेंगे கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு, कामों के अनुसार न्याय किया जाना, அறிந்ததன்படி நியாய தீர்ப்பு, जानकारी के अनुसार न्याय चुकाया जाना மனுஷனுடைய நினைவுகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு, और मनुष्यों के सोच के अनुसार न्याय चुकाया இப்படி जाना. நிறைய அங்க சொல்லி இருக்கிறது. इस प्रकार बहुत कुछ वहां पर लिखा அப்ப है. இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. तो ये सब कुछ वहां पर रिकॉर्ड की जाती है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல நமக்கு இதெல்லாம் நம்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. आज लेटेस्ट टेक्नोलॉजी के मुताबिक इन चीजों पर भरोसा हम जरूर कर सकते हैं. எவ்வளவு டேட்டாவை
அளவு அப்படியே அடக்கி வச்சிடறான் சின்ன சிப்ல. देखिए एक छोटा सा चिप में बहुत सारे बातों को वे शामिल कर देते हैं। அப்ப தேவன் வந்து பரலோகத்துல ஆதி முதல் எல்லாத்தையுமே வச்சிருக்கார். तो देखिए परमेश्वर स्वर्ग में शुरू से लेकर अंत तक सारी बातों का लेकर रखा है। அந்த டேட்டா ரெக்கார்டரை தான் நமக்கு புரியும்படி ஞாபக புஸ்தகம்னு சொல்லி இருக்கு. और उसी के बारे में हमारे समझ के मुताबिक कहा गया है कि स्मरण की किताब। அவர் கண்டபடி கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார், காது கேட்கபடி நியாயம் தீர்க்க மாட்டார், புஸ்தகங்களில் எழுதியிருக்கப்பட்டபடி நியாயம் தீர்ப்பார். वो दिखने के अनुसार न्याय नहीं चुकाता, जैसे सुनने के अनुसार न्याय चुकाता, बल्कि धर्म के अनुसार न्याय चुकाता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னொரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். और एक पुस्तक है, कौन सी पुस्तक? ये पवित्र शास्त्र नाम की पुस्तक। இதா சட்ட புஸ்தகம். ये हमारे लिए नियम कायदे का पुस्तक இது है, நம்ம கையிலே தந்திருக்கிறார். जिसे हमारे हवाले दे दिया இதை படிச்சு இதன்படி வாழு. और कहा कि इसे पढ़ो और इसके अनुसार जीना। நீ இதன்படி வாழாவிட்டால் நியாய தீர்ப்பில் தண்டனை பெறுவாய். यदि तुम इसके अनुसार नहीं जियोगे तो न्याय के दिन तुम्हें सजा भुगतना है। நமக்கு தெரிஞ்ச முக்கியமான 3 புக்ஸ் இருக்கிறது. तो हमारे जानकारी के अनुसार एक महत्वपूर्ण बेहद अनिवार्य 3 पुस्तकें हैं। ஜீவ புஸ்தகம், जीवन की पुस्तक, மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர், जो सदस्य का पंजीकरण नामा किताब, ஞாபக புஸ்தகம், स्मरण की किताब, டைரி. जो डायरी, அது அவருடைய டைரி. ये उसकी डायरी है। அல்லேலூயா. हालेलुया। அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய டைரியை நினைப்பூட்டுகிறேன். जो अगस्वेरू राजा के डायरी का मैं याद दिलाता हूँ। மொர்தெகாய் அவருடைய உயிரை காப்பாற்றின சம்பவங்கள் எழுதப்பட்டிருந்தது. और जहाँ पर मुर्देगाय, जहाँ पर उसके जान को बचाए, उस घटनाक्रम के बारे में लिखित था। ஆனா அவனுக்கு ஒரு பரிசும் கொடுக்காம அப்படி மறந்து போயிடுச்சு. लेकिन उन्हें कोई इनाम दिए बिना भूल गए थे। ஆனா கடைசியாக பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவருக்கு தூக்கம் இல்லாம लेकिन अचानक देखा तो एक दिन रात उसे नींद नहीं आई। அந்த டைரி எடுத்து வாசிங்கன்னு சொன்னார். तब उसने कहा कि वो किताब लेकर पढ़ो। டைரியில எழுதுனதெல்லாம் வாசிட்டே வந்தாங்க. तब उन बातों को पढ़ते आया जो डायरी में लिखा हुआ அப்ப था। மொர்தெகாய் செய்த நன்மை நினைப்பூட்டப்பட்டது. तब वहां पर मुर्देगाय की भलाई कार्य स्मरण दिलाया गया। உடனே அவர் மொர்தெகாய் கூப்பிட்டு அவனுக்கு கனம் பண்ணினார். तुरंत उसने मुर्देगाय को बुलाकर उसे आदर किया। இது மாதிரி கர்த்தருடைய டைரிக்கு பேர் தான் ஞாபக புஸ்தகம். इस प्रकार परमेश्वर का डायरी का नाम है स्मरण की किताब। அல்லேலூயா. हालेलुया। அடுத்தது இந்த வேத புத்தகம். अगला ये पवित्र शास्त्र। முதல் 2 புத்தகத்தை நம்ம தொட முடியாது. पहला 2 किताबों को हम छू नहीं सकते, இந்த புத்தகம் நம்ம கையிலே தவழுகிறது. लेकिन ये किताब हमारे हाथों में है। அல்லேலூயா. हालेलुया। அரசாங்க ஆபீஸ்க்குள்ள உள்ள ரெக்கார்ட் எல்லாம் நாம தொட முடியாது. और सरकारी दफ्तर के रिकॉर्ड्स को हम छू नहीं सकते, ஆனா இந்தியாவின் சட்டதிட்டத்தை நல்லா அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க. लेकिन भारत के संविधान कानूनों को सबके पास दिया गया है எல்லாரும் வாசித்து கீழ்ப்படிந்து நடவுங்கள். कि सब लोग इसे पढ़िए और इसका आज्ञा पालन करिए। அல்லேலூயா. हालेलुया। சோ இப்படி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. तो इस प्रकार की बहुत बड़ा एक न्याय चुकाव। 13ஆம் வசனம், 13वां वचन, சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. और फिर समुद्र ने अपने में उसमें जो कुछ मरे उन्हें सौंप दिया। மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. और मृत्यु और अथाह कुंड दोनों अपने व्यक्तियों को सौंप दिया। யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். और हर कोई अपने अपने कामों के अनुसार उनके साथ न्याय चुकाया गया। அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. तब मृत्यु और अधोलोक दोनों आग के कुंड में डाल दिए இது गए। இரண்டாம் மரணம். ये दूसरा मृत्यु। ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ और जिन किसी का नाम जीवन की पुस्तक में लिखा ना हुआ मिला, அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். वह आग के झील में डाला गया। அல்லேலூயா. हालेलुया। இங்கே இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். यहाँ पर और एक बात बतलाना चाहता हूँ। இந்த உலகத்திலே வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து வாழுகிறவர்கள் इस संसार में जीते वक्त उद्धार प्राप्त कर यीशु को जो कोई ग्रहण कर लेते, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், जो मसीह में जीवन व्यतीत करते, நாம் மரணம் அடைந்தால் हमारे मृत्यु होने पर நாம் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறோம். हम क्या करते? मसीह में सो जाते। நம்முடைய ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது जब हमारे आत्मा इस शरीर से अलग हो जाता है, அந்த லாசருவை எப்படி தேவதூதர்கள் பத்திரமாய் ஆபிரகாம் மடியில கொண்டு சேர்த்தாங்களோ, जिस प्रकार लाजर को संभल कर स्वर्गदूतों ने ले जाकर अब्राहम के गोद में पहुंचा दिया, அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவை பரதீசிலே கொண்டு
சேர்ப்பார்கள். उस प्रकार हमारे प्राण को भी ले जाकर परदेश में पहुंचा देंगे. அல்லேலூயா. हालेलुया. அந்த பரதேஸ் தான் ஆபிரகாமின் மடின்னு உவமையா சொல்லப்பட்டிருக்கிறது. और ये परदेश को अब्राहम के गोद के साथ तुलना किया गया அது है கிறிஸ்துவின் இளைப்பாறுதல் என்றும் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. और जिसके बारे में बाइबल में ऐसा भी लिखा है कि वो विश्राम स्थल है यानी मसीह का विश्राम स्थल. அப்போ பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா மரணம் அடைந்தால் பத்திரமாக போய் அந்த சமாதானத்துக்குள் பிரவேசித்து அது சமாதானத்தோடு இருக்கும். इसलिए संतों की मृत्यु होने पर शांतिपूर्व वो परदेश में जाकर शामिल हो जाता है. அப்புறம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். उसके बाद यीशु के आगमन के दौरान उठा लिया जाएगा. அந்த பரதீசில் இருக்கிற ஆத்துமாவும் இந்த பூமியில கிடக்கிற அவருடைய சரீரமும் எழும்பி அது மறுரூப சாயல் அடைந்து இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்கும். और इस धरती में जो उनकी लाश या उनके शरीर पड़ा था और जो स्वर्ग प्रदेश में जो उनके आत्मा था दोनों मिलकर उठा लिया जाएगा. அப்புறம் நான் நேத்துக்கு சொன்ன மாதிரி நாம இயேசுவோடு 7 வருடங்கள் பரலோகத்தில் இருப்போம். फिर जैसे मैंने कल बताया 7 वर्ष तक यीशु के साथ हम स्वर्ग में रहेंगे. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று அதை குறித்து சொல்லி இருக்கிறார். और जिसके प्रति लिखा है मेमने का दावत यानी करके. அப்புறம் இயேசுவோடு பூமிக்கு வருவோம். उसके बाद यीशु के संग धरती में आएंगे. 1000 வருடங்கள் இயேசுவோடு அரசாட்சி செய்வோம். 1000 वर्ष तक यीशु के साथ हम राज करेंगे. அது முடிந்த பிறகு ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பெல்லாம் நடக்கும். और ये घटनाक्रम के बाद ये तमाम न्यायिक अदालत न्याय चुकाया जाना सब होगा. பழைய வானம் பழைய பூமி மாறிவிடும். पुराने आकाश पुरानी धरती बदल जाएगा. புதிய வானம் புதிய பூமி, और नया धरती नया आसमान, புதிய எருசலேம் नया यरूशलेम பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். स्वर्ग से उतर कर आएगी. அங்கே நம்மை குடியேற்றுவிப்பார். वहां पर ले जाकर हमें बसाएगा. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா பயணம் செய்கின்ற வழி. यही है जो संतों के प्राण या उनके आत्मा का सफर करने का मार्ग. பாவிகளுடைய ஆத்துமாவை பற்றி சொல்லும்போது अब जब पापियों के प्राण उनके आत्मा के बारे में कहा गया है, பாவிகள் மரணம் அடைந்தால் पापी लोग मरने पर இந்த ஆத்துமா நேரா பாதாளத்துக்கு போகிறது. उनके प्राण सीधा कहां जाता है? अधोलोक में. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலே जो धनी और लाजर की घटनाक्रम में ஐஸ்வர்யவான் மரித்தான், பாதாளத்தில் கண்களை திறந்தான். और धनी मरा और अपने आंख कहां खोला? अधोलोक में खोला. அவன் மரிச்ச உடனே அவனுக்கு வேதனை ஆரம்பிச்சாச்சு. और मरने के बाद तुरंत दर्द शुरू हो गया ஒரு சொட்டு தண்ணிக்கா ஜெபம் பண்றான். कि एक बूंद पानी के लिए वो विनती किया है, அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. लेकिन वहां तक भी उसे नहीं मिला. அப்ப பாவிகளுடைய ஆத்துமா மரிச்சதுல இருந்தே வேதனை தான். तो पापियों के मरने के बाद उनके प्राण तड़पने लगता है. அதுக்கு பிறகு இந்த இப்ப சொன்ன அந்த கடைசி நியாய தீர்ப்பிலே उसके बाद अब जो बताया हुआ इन आखिरी न्याय चुकाने के समय வாசித்ததை கவனிச்சிருப்பீங்க. अब शायद ध्यान दिए होंगे जो हमने पढ़ा. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. मृत्यु और अधोलोक दोनों अपने उसमें जो कोई मरे उन्हें सौंप दिया. அந்த கடைசி நியாய தீர்ப்புல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவார். ये अंतिम न्याय चुकाने के समय पर इन सबको सौंपा देती है. பாதாளத்துல கிடக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் வந்து இந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும். अधोलोक में जितने भी लोग पड़े वे सब आकर इस सिंहासन के सामने पेश हो जाएंगे. அவைகளை நியாயம் தீர்த்து அக்கினியும் கந்தகம் எரிய கடலிலே தள்ளுவார். और उनके साथ न्याय चुकाया जाएगा और उस झील में डाला जाएगा जहां पर आग और गंधक जलती रहती है, அதுக்கு பேரு இரண்டாம் மரணம். जिसका नाम है दूसरी मृत्यु. இதெல்லாம் அந்த உவமை வார்த்தைகள். ये सब दृष्टांत शब्द है. இரண்டாம் மரணம், दूसरा मृत्यु, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, मेमने का ब्याह का दावत, இதெல்லாம் உவமை பெயர்கள். ये सब दृष्टांत शब्द है. இப்ப என்னாச்சு, அவன் முதல் பூமியில மரணத்துல பாதாளத்துக்கு போனான். अब क्या हुआ? धरती में मरने पर वो कहां चला गया? अधोलोक में. அடுத்து நியாய தீர்ப்புல அவனை அதை விட பயங்கர இடமாகி அக்கினி கடல்ல போட்டாச்சு. अगला न्याय चुकाने के बाद सजा देकर उसे भी भयानक कुंड में डाल அது दिया, முடிவில்லாத வேதனை. जो जहां पर युगायुग दर्द. இதுதான் பாவிகளுடைய வழி. यही है पापियों का मार्ग. சோ இது அந்த கடைசி நியாய தீர்ப்பில் இது நடக்கும். ये अंतिम न्याय चुकाने का वक्त ये सब होगा. அல்லேலூயா. हालेलुया. இப்ப நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். अब हम और एक विषय पर ध्यान देंगे. திரும்ப வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். फिर से प्रकाशित वाक्य का 14 अध्याय में आएंगे. யோவான் கண்ட 2 காட்சிகளில் ஒன்றை நான் சொல்லிவிட்டேன். और यूहन्ना ने 2 दर्शन देखा जिनमें से एक मैंने बता दिया பயிர்களின் அறுவடை. कि खेतों में कटनी. அடுத்தது 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. अगला 17वां वचन से देखिए. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அருவாளை பிடித்துக்கொண்டு
பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். फिर एक और स्वर्गदूत उस मंदिर में से निकला जो स्वर्ग में है और उसके पास भी चौका हंसुआ था. அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து और एक स्वर्गदूत जिसे आग पर अधिकार था वेदी में से निकला அந்த கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, और चौका हंसुआ रखने वाले से பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, कहा कि पृथ्वी की दाखलता के गुच्छे काट ले. கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். इसलिए बड़े शब्द से कहा कि चौका हंसुआ लगाकर उन्हें काट ले. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி तब वो स्वर्गदूत ने पृथ्वी पर अपना हंसुआ लगाया பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கனை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். और पृथ्वी की दाखलता का फल काटकर अपने परमेश्वर के प्रकोप के बड़े रस कुंड में डाल दिया. அது நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே மிதிக்கப்பட்டது. और नगर के बाहर उस रस कुंड में दाग रौंदे गए. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. और रस कुंड में से इतना लहू निकला कि घोड़ों की लगामों तक पहुंचा और 100 कोस तक बह गया. இப்போ இதுவும் ஒரு அறுவடை தான். अब ये भी एक कटनी है. ஆனா இந்த அறுவடை நீங்க பார்க்கும் பொழுது लेकिन जब आप इस कटनी पर ध्यान देंगे, நான் சொன்னேன் பயிருடைய அறுவடை ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சிருவாங்க. मैंने कहा जो फसलों का कटनी एक ही समय पर समाप्त कर दिया ஆனா जाता है. திராட்சை பழங்களுடைய அறுவடை ஸ்டேஜா நடந்து கொண்டே இருக்கும். लेकिन दाखलता की गुच्छों को काटते समय वो एक एक स्तर पर होता है. முன் பறிப்பு பின் பறிப்பு அப்படி எல்லாம் இருக்கிறது. ऐसा कि पहला तोड़ा काटना फिर बाद में थोड़ा सा काटना. ஏன்னா ஒரு செட்டு விளையும் அதை அறுத்துருவாங்க, அப்புறம் அடுத்த செட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விளையும் அதை அறுப்பாங்க, அப்படி ஸ்டேஜா நடக்கும். क्योंकि एक गुच्छे पक जाते तब उसे काट कर निकाल देते, फिर दूसरा गुच्छे पकेंगे उसे काट कर निकालते. ரெண்டுமே ஒரு அறுவடை அல்ல நியாய தீர்ப்பத்தான் சொல்லுகிறது. लेकिन दोनों कटनी या न्याय चुकाने के विषय पर भी कहा था. நான் முதல்ல சொன்னது மொத்த அறுவடையை பற்றி சொல்லப்பட்டது. पहले मैंने जो बताया एक संपूर्ण कटनी का विषय पर कहा गया இப்ப है. அடுத்து இந்த திராட்சை குலைகளின் அறுவடைன்னு சொல்லும்போது अब जब हम दाखलता के गुच्छे का कटनी के बारे में कहते हैं ஒவ்வொரு கட்டத்திலே நடக்கக்கூடிய அறுவடைகள் कि एक एक स्तर पर एक एक पड़ाव पर होता है. அல்லேலூயா. हालेलुया. இதை குறித்து நாம் பார்க்கலாம். इसके बारे में हम देखते हैं. முதலாவது இந்த பூமியின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுதும் सबसे पहले जब हम इस धरती का इतिहास को देखें அடிக்கடி ஆண்டவர் நியாய தீர்ப்பு பண்ணி இருக்கிறார். और इसके पहले वे अक्सर परमेश्वर न्याय चुकाया है. முழு பூமிக்கும் நோவா காலத்துல ஒரு வெள்ளத்தால் ஒரு அழிவை உண்டு பண்ணார். नूह के जमाने में संपूर्ण धरती के साथ परमेश्वर ने एक बार न्याय चुकाया. அது ஒரு நியாய தீர்ப்பு. वो भी एक न्याय चुका அதுல நோவா குடும்பத்துல 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. जिसमें सिर्फ नूह के परिवार के 8 जन बचा लिए गए. மற்றதெல்லாம் அப்படியே ஆலையில் போட்டு பிழிந்தது போல அழித்து போட்டார். और बाकी सबको जैसे कुंड में डालकर निचोड़ लिया जाता वैसे बाकी सब बह गए. இனி ஆங்காங்கே சில நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. अब ऐसा भी कुछ न्याय किया जा रहा था जो यहाँ कुछ वहाँ कुछ. முழு பூமிக்கு அல்ல, और पूर्ण पृथ्वी के लिए नहीं, சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு மட்டும் ஒரு அழிவு. परंतु सिर्फ सदोम अमोरा के शहर के लिए एक नुकसान. ஏலி குடும்பத்துக்கு மட்டும் ஒரு அழிவு. सिर्फ एली परिवार में एक दुर्घटना. இப்படி நிறைய பார்க்கிறோம். इस प्रकार बहुत कुछ देखने को मिलता है. சவுலின் குடும்பத்துக்கு ஒரு அழிவு. शाऊल के परिवार में दुर्घटना. இப்படி குறுக்கால வந்து தேவன் திடீர்னு இடையிலேயும் நியாய தீர்ப்பு பண்றார். इस प्रकार अक्सर बीच बीच में आकर परमेश्वर भी न्याय चुकाते हैं. அப்போ நல்ல கோதுமைகளை அங்கே மேன்மைப்படுத்துறார், உயர்த்துகிறார். तो अच्छे गेहूं के दानों को परमेश्वर सम्मानित करता है. நோவா குடும்பத்தை உயர்த்தினார், नूह के परिवार को बचा लिया, மற்ற எல்லாரையும் அழித்தார். बाकी सबको नष्ट कर डाला. தாவீது ராஜாவாய் கொண்டு வந்தார், दाऊद को राजा के स्थान पर लाया. சவுல் குடும்பத்தை அழித்தார். शाऊल के घराने को मिटा दिया. ஏலி குடும்பத்தை அழித்தார். एली के परिवार को मिटाया. சின்ன சாமுவேலை ஆசாரியனாய் தீர்க்கதரிசியாய் और எழுப்பினார். छोटा सा शमूएल को याजक के रूप में और भविष्यवक्ता के रूप में खड़ा कर दिया. ஒவ்வொரு நியாய தீர்ப்பிலும் நம்ம பார்க்கிறோம், इस प्रकार हर एक अदालत के समय पर हम देखते हैं தப்பு செய்தவனுக்கு தண்டனையும் ஆண்டவர் நீதிமானுக்கு உயர்வையும் கொடுக்கிறார். मुजरिमों को परमेश्वर सजा देता है और धर्मी को परमेश्वर सम्मान या उन्नति देता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இதே மாதிரி தான் இனி அடுத்தது நடக்க போகிறது. इसी प्रकार अब अगला होने जा रहा है. அந்த வரிசைக்குள் நான் போகும் अब முன்னாலே जब हम उस कतार में जाएं, இந்த பைபிள் சரித்திரத்தை ஒன்று திரும்பி பார்ப்போம். जरा सा बाइबल के इतिहास की ओर पलट जाएं. உயிர்த்தெழுதல்கள். पुनरुत्थाने. ஏன்னா இந்த நியாய தீர்ப்போடு சேர்ந்து நிற்கக்கூடியது உயிர்த்தெழுதல்கள். क्योंकि ये न्याय के साथ
जुड़ने वाला और एक चीज है, क्या है? पुनरुत्थान। அவர் உயிரோடு எழுப்பி நியாயந்திருக்கிறவர். यानी जिलाकर फिर उनके साथ न्याय किया जाएगा। பழைய ஏற்பாட்டிலே 3 உயிர்த்தெழுதல்களை பற்றி பைபிள் சொல்லுகிறது. पुराने नियम में 3 पुनरुत्थान के विषय पर बाइबल बतलाती है। எலியா சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். एलिया शरीबात विधवा के बेटे को जिलाया। அந்த எலிசா சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். एलिसा सुनेमियाल के बेटे को जिलाया। அப்புறம் எலிசாவுடைய சரீரத்திலே பட்ட ஒரு பிரேதம் உயிரோடு எழும்பினது. और एक लाश जो एलिसा के शरीर में लग गया, लगने पर जी उठ गया। ஒரு 3 உயிர்த்தெழுதல்கள் பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. इस प्रकार बाइबल में 3 प्रकार की जी उठने के बारे में लिखा है। இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே जब यीशु इस धरती में जी रहे थे, 3 உயிர்த்தெழுதல்கள். 3 पुनरुत्थान। எவிருவின் மகளை மரித்த கொஞ்ச நேரத்துல உயிரோடு எழுப்பினார். यविरु के बेटी को मरने के कुछ ही देर में जिला दिया। நாயின் ஒரு விதவையின் மகனை பாடையில் வைத்து தூக்கிட்டு வரும்போது உயிரோடு எழுப்பினார். नाइनूर विधवा की बेटे को जब अर्थी में ले जा रहे थे, उस वक्त उसे जिलाया। பெத்தானியா லாசருவை கல்லறையில் வைத்து 3 நாட்கள் ஆன பிறகு வந்து உயிரோடு எழுப்பினார். और बेतानिया के लाजर को कब्रिस्तान में ढकने के बाद 4 दिन के बाद आकर जिलाया। அப்ப பாருங்கள், படுக்கையில் வைத்து மரண படுக்கையிலே எழுப்பினார். तो देखिए, मृत्यु के बिस्तर में जिलाया। அடுத்தது அந்த பாடையில வச்சு எழுப்பினார். उसके बाद अर्थी में लेटे हुए अवस्था में से जिलाया। அடுத்து மரித்து 4ஆம் நாளிலே எழுப்பினார். उसके बाद मरने के बाद 4 दिन बीतने के बाद जिलाया। 3 உயிர்த்தெழுதல்கள். 3 पुनरुत्थान। இயேசு காலத்துல அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. यीशु के जमाने में ये 3 पुनरुत्थान के विषय पर लिखा है। அடுத்து புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது और नया नियम में देखा जाए, இயேசு சிலுவையில் மரித்த உடனே கல்லறைகள் வெடித்து பரிசுத்தவான்கள் எழும்பி நகரத்தில் காணப்பட்டார்கள்னு சொல்லி இருக்கு. और लिखा है जैसे यीशु का मृत्यु क्रूस पर हुआ, तब खबर खुले और संत लोग उठकर शहर में लोगों के सामने दिखाई அப்படி दिए। ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது. इस प्रकार का एक पुनरुत्थान भी हुआ। பேதுரு அப்போஸ்தலன் தபித்தாள் என்ற தொற்காளை உயிரோடு எழுப்பினார். और पत्रुस प्रेरित ने तबीताल नाम के एक व्यक्ति को जिलाया। பவுல் அப்போஸ்தலன் ஐதிகு என்கிற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். आइदिहु नाम के एक जवान को प्रेरित पौलुस ने जिलाया। புதிய ஏற்பாட்டிலே இந்த 3 உயிர்த்தெழுதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. नया नियम में इन प्रकार की 3 जिलाने के बारे में लिखा அப்போ है। நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துவதற்காக கரெக்ட்டா 3 உயிர்த்தெழுதல் तो சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए हमारे विश्वास की प्रगति के लिए 3 जिलाना या 3 पुनरुत्थान के बारे में लिखा है। இதற்கு மேலே இருந்திருக்கலாம். इससे शायद ज्यादा भी हो सकता பைபிள்ல था, ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இப்படி சொல்லப்பட்டிருக்கு. लेकिन बाइबल में सिर्फ ये चीजें लिखी हुई है। அப்போ இந்த 9 உயிர்த்தெழுதல்கள், तो कुल मिलाकर कितना पुनरुत्थान? 9 पुनरुत्थान। இதிலே 10வது ஒரு உயிர்த்தெழுதல் इनमें 10वां एक पुनरुत्थान இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். यीशु मसीह का पुनरुत्थान। அவரும் இந்த பூமியில் மரித்தார், उसका मौत भी इस धरती पर हुआ, அடக்கம் பண்ணப்பட்டார், उसे दफनाया गया, 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். तीसरा दिन जी उठा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த உயிர்த்தெழுதல் என்பது பைபிள் படிக்கிற ஒரு விசுவாசிக்கு புதுசல்ல, அது எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். तो बाइबल पढ़ने वाले विश्वासियों के लिए ये पुनरुत्थान कोई नया चीज नहीं, बल्कि ये हमेशा वे देख चुके हैं। இனி அடுத்தது பெரிய உயிர்த்தெழுதல்கள் நடக்க போகிறது. अब अगला इससे बड़े बड़े पुनरुत्थान होने वाले हैं, அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். जिसके बारे में मैं आपको बताऊंगा। இப்போ இந்த 10 உயிர்த்தெழுதல்களிலே अब ये 10 पुनरुत्थानों में से 9 உயிர்த்தெழுதல்களும் திரும்பவும் அவங்க மரிச்சாங்க, இன்னும் உயிர்த்தெழுதுறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. 10 में से 9 पुनरुत्थानों में दोबारा उनकी मृत्यु हुई, फिर से वो जी उठने की तैयारी में है। எபிரு மகளாகட்டும், ஐது ஆகட்டும், சாரிபாத் மகன் எல்லாமே இப்போ நித்திரையா தான் இருக்கிறார்கள். ये वीर का बेटा क्यों न हो, शारीबात विधवा का बेटा हो, ये सब अब मरे हुए स्थिति में है। அவங்க தேவநாம மகிமைக்காக உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை மக்கள் அறிவதற்காக உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். उस वक्त परमेश्वर का नाम की महिमा के लिए पुनरुत्थान की सामर्थ्य को लोग समझने के लिए जिलाए गए। பிறகு திரும்ப மரித்து அடக்கம் उसके बाद பண்ணப்பட்டார்கள். दोबारा उनकी मृत्यु हुई, उन्हें दफनाए गए। ஆனா இந்த 10வது உயிர்த்தெழுதலாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், लेकिन जो 10वां पुनरुत्थान जो यीशु का पुनरुत्थान है, அவர் மரித்தார், वो मरा, உயிர்த்தார், जी उठा, இனி அவர் மரிப்பதில்லை. आइंदा वो नहीं मरेगा। அல்லேலூயா. हालेलुया। மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். इसलिए कहता कि मरा तो, लेकिन अब सदा सर्वदा जीवित हूं। அது ரொம்ப வித்தியாசம். ये बहुत ही अलग है।
அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் வந்து இன்னொரு உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கிறது. और यीशु का पुनरुत्थान अब होने वाले पुनरुत्थान की एक आरंभ है. அது வரைக்கும் நடந்து முடிஞ்சதெல்லாம் ஒரு அடையாளமாக உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், திரும்ப செத்து போனார்கள். और उसके पहले जितने भी पुनरुत्थान हुए एक चिन्ह के लिए पुनरुत्थान हुए, उसके बाद दोबारा मर गए. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலன் ஆனார் என்று 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம். पहला कुरिन्थियों की 15 में हम पढ़ते हैं यीशु मसीह का पुनरुत्थान हुआ और मरे हुओं में से पहलौठा बना. இது திரும்ப மரணத்தை ருசி பார்க்காத और உயிர்த்தெழுதல். ये ऐसी पुनरुत्थान जो दोबारा कब नहीं मरेगा. அதற்கு முதற் பலன் இயேசு. और जिसका प्रथम फल है यीशु. ஒரு முதற் பலன்னா அந்த செடியில கிடைக்கக்கூடிய முதல் பழம். प्रथम फल यानी किसी पौधे से मिलने वाली पहला फल. அது என்ன சுவை என்ன தன்மை உடையதோ அதே போலதான் திரும்ப அந்த செடியிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். और उसमें एक ऐसी स्वाद है कि वही स्वाद आगे आने वाले फलों में से भी मिलेगा. அதே மாதிரி இயேசு உயிர்த்தெழுந்தார். इसी प्रकार यीशु का पुनरुत्थान हुआ. இனி நமக்கெல்லாம் ஒரு உயிர்த்தெழுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. अब हम सबके लिए एक पुनरुत्थान नियुक्त है. அதுவும் இதே போல திரும்ப மரணம் இல்லாத உயிர்த்தெழுதல். और वो भी ऐसा एक श्रेष्ठ पुनरुत्थान जिनकी दोबारा मौत नहीं होगी. हालेलुया. हालेलुया. அப்ப அந்த வரிசையை நாம் பார்க்கும் பொழுது तो जब इस कतार पर हम देखें 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுகிறது. पहला कुरिन्थियों की 15 का 20 में लिखा है முதற் பலனானவர் கிறிஸ்து. पहलौठा फल मसीह. அவர் மரித்தோலிருந்து எழுந்து முதற் பலனானார். जो मरे हुए में से जी उठकर प्रथम फल बना. முதற் பலனானவர் கிறிஸ்து. जो पहलौठा कौन है? मसीह. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். उसके बाद उसके आगमन के दौरान उसके लोग जिलाए जाएंगे. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். हर कोई अपने अपने कतार में जिलाया जाएगा. அப்போ இனி இயேசு வரும்போது அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று அங்கே சொல்லி இருக்கிறார். वहां पर लिखा है अब यीशु के आगमन के दौरान उसके लोग भी जी उठेंगे. அடுத்தது அவனவன் தன் வரிசையிலே உயிர்த்தெழும்பான்னு சொல்லி இருக்கிறார். अगला लिखा है कि हर कोई व्यक्ति अपने अपने पंक्ति में से जिलाया जाएगा. இதுதான் திராட்சை பழங்களுடைய முன்பறிப்பு பின்பறிப்பு போன்ற ஸ்டேஜஸ்ல நடக்கக்கூடிய உயிர்த்தெழுதல். और यही है जो दाखलता की कटनी के जैसा पहला स्टेज दूसरा स्टेज इस प्रकार कतार में की जाती है. இதிலே முதலாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல். और जिनमें से सबसे पहला है यीशु का पुनरुत्थान. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது அந்த 1 கொரிந்தியர் 15 சொல்லிருக்கு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். दूसरा पहला कुरिन्थियों की 15वां अध्याय में लिखा है कि जब वो आएगा तब उसके लोग जी उठेंगे. அதை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16-17 ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது. जिसके बारे में पहला தெசலோனிக்கி की 4 अध्याय का 16-17 वचन में स्पष्ट लिखा है. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். क्योंकि यहोवा परमेश्वर ही महाध्वनि के साथ जय जयकार के साथ तुरही की आवाज के साथ स्वर्गदूतों के साथ आसमान से उतर कर आएगा. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். तब जो कोई मसीह में मरे वे सबसे पहले जी उठेंगे. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். उसके बाद जो कोई हम जीवित रहेंगे हमारे भी रूपांतर होकर बादलों में उसके साथ उठा लिए जाएंगे और हरदम हमेशा हमेशा के लिए हम भी जीवित रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் இனி நடக்க போற உயிர்த்தெழுதல். ये जो है होने वाली पुनरुत्थान. இயேசு இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். अब यीशु पिता के दाहिने ओर बैठा है. அங்கே இருந்தவர் ஆகாயத்தில் வருவார். और वहां से वो आकाश में से आएगा. ஆரவாரத்தோடு வருவார். जय जयकार के साथ आएगा. தேவ தூதர்களுடைய கூட்டம் சேனைகளுடைய ஆரவாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और परमेश्वर का स्वर्गदूतों की सेना जय जयकार करके लिखा है. தூதர்களோடு வருவார். स्वर्गदूतों की ध्वनि के साथ आएगा. அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். और महादूत के ध्वनि के साथ आएगा. அந்த மிகாவேல் தூதன் அவருக்கு முன்னாலே வருவான். जो श्रेष्ठ दूत मिकाएल सबके आगे आगे चलेगा. The shout of the archangel, அந்த பெரிய அந்த பிரதான தூதனுடைய சத்தம். जो प्रधान दूत के ध्वनि. இது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் விளக்கங்கள் இருக்கின்றன. जो इसके बारे में वर्णन प्रकाशित वाक्य की 12वां अध्याय में है. என்ன இந்த பிசாசு கூட்டங்கள்லாம் ஆகாய மண்டலத்தில் நின்று கொண்டிருக்கின்றன. ये शैतान की सेना कहां पर खड़ी है? आकाश मंडल में. அங்கிருந்து நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கின்றன. और वहां होते हुए हमसे लड़ रहे हैं. இயேசு வரும் பொழுது जब यीशु आएगा அவருடைய பிள்ளைகளாய் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது तब जब हम उसके संतान उठा लिए இந்த जाएंगे பிரதான தூதனும் அவனை சேர்ந்த தூதர்களும் இந்த பிசாசு கூட்டங்களை அடித்து கீழே தள்ளுவார்கள். तब प्रधान
स्वर्गदूत समेत उनकी सेना इन सेनाओं को मार के नीचे गिराएंगे। இது வெளிப்படுத்தல் 12ல சொல்லி இருக்கு. और ये बातें प्रकाशित वाक्य 12 अध्याय में लिखित हैं। அப்ப இந்த வலுசர்ப்பமாகிய பிசாசும் அவனுடைய தூதர்களும் பூமியிலே விழத்தள்ளப்படுவார்கள். ये अजगर नाम के शैतान और उसके झुंड वहां से धरती में फेंके जाएंगे। இவன் இந்த வலுசர்ப்பம் உடனே ஒரு அந்தி கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுவான். तुरंत ये अजगर आकर एक मसीह विरोधी को अभिषेक देगा। அது இங்க அடுத்த காரியங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. और इसलिए कि यहाँ अगला उनके कामों को शुरू करें। அங்கே அவனை அடித்து கீழே தள்ளும் பொழுது நாம் அங்கே ஆகாயத்திலே இயேசுவை சந்திப்போம். वहां से जब उसे मार गिरा देंगे तब हम जाकर वहां यीशु से मुलाकात करेंगे। கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல் செட்டாக. सबसे पहले वर्ग कौन है? जो मसीह में मरे हुए। அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதில் அவர்களோட கூட. और उस वर्तमान के समय पर जो हम जिंदा जीवित रहेंगे एक क्षण भर में उठ जाएंगे। அதுதான் அந்த வெளிப்படுத்தல் 12:5ல சொல்லி இருக்கு. ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. इसलिए प्रकाशित वाक्य 12:5 में लिखा है कि जो स्त्री ने बालक को जन्म दिया वो बालक जन्म लेते लेते वो उठा लिया गया। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஆகாயத்தில் இயேசுவோடு சேர்ந்த உடனே இயேசு நம்மை பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக அழைத்து செல்லுவார். जैसे यीशु के पास हम आसमान से उठे लिए जाएंगे तब यीशु हमें ले जाकर पिता के पास सिंहासन में ले पहुंचाएगा। வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4-5 அதிகாரங்களில் அது தெளிவாய் இருக்கிறது. प्रकाशित वाक्य के 4-5 अध्याय में ये सारी बातें स्पष्ट लिखी हैं। சோ இந்த உயிர்த்தெழுதல், तो ये पुनरुत्थान, இதற்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसका और एक नाम दिया है। வெளிப்படுத்தல் 12ல இருந்து நாம படிக்கிறோம். प्रकाशित वाक्य की 12 से हम पढ़ते हैं। அதுல குறிப்பாக ஒரு இடத்திலே இது முதற்பலன் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை இருக்கிறது. खास तौर पे वहां पर एक जगह पर ऐसा लिखा है कि ये पहला पुनरुत्थान करके, அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை முதற்பலன் உயிர்த்தெழுதல் என்று சொன்னோம். यानी हमने कहा यीशु मसीह का पुनरुत्थान को कहा है कि पहलौटा पुनरुत्थान। அதே போல उसी प्रकार அந்த முதலாவது எழும்புகிறவருடைய கூட்டத்தையும் முதற்பலன் உயிர்த்தெழுதல் சொல்லி இருக்கிறது. इसी प्रकार जो लोग जो पहला पुनरुत्थान में शामिल होंगे उनके बारे में भी पहलौटा पुनरुत्थान कहा गया है। வெளிப்படுத்தல் 14:4 அது இருக்கிறது. प्रकाशित वाक्य 14:4 में लिखा है, சியோன் மலையின் மேல் நிக்கிற கூட்டம். और वो झुंड जो सियोन पर्वत में खड़े हैं। அது எந்த கூட்டம்? ஏற்கனவே அந்த முதல் வரிசையில் உயிர்த்தெழுந்த அதே கூட்டம் वो தான். कौन सी झुंड है जो पहले से जिनकी पुनरुत्थान हो चुकी है, जो पहला कतार में खड़ी है। 4ஆம் வசனம் கடைசி பகுதி, 4 वचन की आखिरी भाग, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ये तो परमेश्वर के निमित्त पहले फल होने के लिए मनुष्यों में से मोल लिए गए हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த 14ல சொல்லி இருக்கிற சியோன் மலையில் நிக்கிற கூட்டம், और 14 अध्याय में कहा हुआ सियोन पर्वत में खड़े हुए झुंड, இயேசு இரண்டாவது விசை பூமிக்கு இறங்கி வரும் பொழுது ஒலிவ மலையில் நிற்கிற காட்சி. जब यीशु मसीह दूसरी दफा इस धरती पर आएगा तब जैतून पहाड़ में होने वाली दृश्य है। ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இதே கூட்டம் தான் 7 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்த்தெழுந்து அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம். लेकिन यही झुंड वो झुंड थे जो 7 वर्ष के पहले उठा लिए गए झुंड। அப்போ நம்பர் 1 இயேசு கிறிஸ்து முதற்பலனாக உயிர்த்தெழுந்தார். तो सबसे पहले प्रभु यीशु मसीह पहला पुनरुत्थान बना। இனி அவருக்கும் தேவனுக்கும் முதற்பலனாக நாம் உயிர்த்தெழும்ப போகிறோம். अब उसके लिए और परमेश्वर के लिए पहला फल होने के लिए हम भी जी उठने இது वाले हैं। இனி நடக்கிற அடுத்த உயிர்த்தெழுதல். अब ये होने जा रहे दूसरा पुनरुत्थान। மூன்றாவதாக तीसरा, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே प्रकाशित वाक्य की 11 अध्याय में 11-12 வசனங்களில் பார்க்கும் பொழுது 11-12 वचन में पढ़ते समय கிறிஸ்துவுடைய 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. यहाँ पर मसीह के 2 गवाही के पुनरुत्थान है। இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். अब यीशु जी उठ गया, முதற்பலன் உயிர்த்தெழுதல். जो प्रथम पुनरुत्थान। இரண்டாவது நாம் எல்லாரும் உயிரோடு எழும்ப போறோம் அல்லது எடுத்துக்கொள்ளப்பட போறோம். दूसरा, हम सब उठा लिए जाएंगे या हम सब प्रवेश करने वाले। அது முதற்பலனான உயிர்த்தெழுதல். ये भी पहला फल होने के लिए पुनरुत्थान। அடுத்தது உலகத்திலே 7 ஆண்டுகள் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. अगला उसके बाद 7 वर्ष तक मसीह विरोधी का शासन। அதிலே முதல் 3.5 ஆண்டுகள் और जिसके पहले 3.5 साल கைவிடப்பட்ட விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துவதற்காக त्यागे हुए
विश्वासियों को मजबूत करने के लिए கர்த்தர் ரெண்டு சாட்சிகளை எழுப்புவார். परमेश्वर दो गवाहों को खड़ा करेगा। அவள் தீர்க்க தரிசனங்கள் மூலமும் அற்புதங்கள் மூலமும் இந்த மக்களை वे திடப்படுத்துவார்கள். भविष्यवाणी के द्वारा चिन्ह चमत्कार के द्वारा उन लोगों को मजबूत कराएंगे அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரித்து விடாதே, कि मसीह विरोधी का मोहर मत लगवाना, அவனுடைய சொரூபத்தை வணங்காதே, उसके मूर्ति का दंडवत ना करना, நீ உறுதியா இயேசுக்காக நில், இரத்த சாட்சியாய் மாறி, बल्कि दृढ़ता से यीशु के लिए खड़े रहो, शहीद हो जाओ, அப்பொழுது உனக்கு அந்த பரலோக பாக்கியம் கிடைக்கும் तब तुम्हें स्वर्ग का सौभाग्यता मिलेगा। என்று திடப்படுத்தி கொண்டே इस இருப்பார்கள். प्रकार उन्हें मजबूत करते रहेंगे। அந்த 7 ஆண்டுகளும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இரத்த சாட்சியா மரிக்கும். ये 7 साल कुछ झुंड के लोग शहीद होकर मर जाएंगे அவருடைய ஆத்மாவும் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். और उनके प्राण भी संभला जाएगा। இப்படி இருக்க जब ऐसा हो, அந்த 3.5 ஆண்டு அதாவது நடு மையம் வரும்போது ये जो 3.5 वर्ष यानी जब बीच भागों में आता இந்த है, ரெண்டு தீர்க்கதரிசிகளை அந்தி கிறிஸ்து கொலை செய்வார். उस वक्त ये दोनों भविष्यवक्ताओं को मसीह विरोधी खात्मा कर அவங்க देगा। சரீரங்கள் எருசலேம்ல கிடக்கும். उनके लाश यरूशलेम में पड़े रहेंगे। இதெல்லாம் அந்த 11 அதிகாரத்துல இருக்கு. ये सारी बातें 11वें अध्याय में लिखा அத है உலகம் எல்லாம் பார்க்கும். और जिन्हें सारी दुनिया देखेगी। இன்னைக்கு நமக்கு தெரியும், ஒரு உலகத்துல எங்க நடந்தாலும் சோசியல் மீடியாலயும் மற்ற மீடியாலயும் அப்படியே எல்லாருக்கும் தெரியுது. आज हम जानते हैं अगर दुनिया के किसी कोने में कुछ घटना हो जाती है तो सोशल मीडिया में और चीजों में तुरंत हमें दिख जाता है। அப்படி 3.5 நாள் அந்த பிரேதங்கள் அங்கே கிடக்கும். इस प्रकार 3.5 दिन उनके लाशें पड़े रहेंगे। அப்புறம் திடீர்னு கர்த்தருடைய ஆவி இறங்கி அவர்களை உயிரோடு उसके எழுப்புவார். बाद अचानक परमेश्वर का आत्मा समाकर उन्हें भी जिला देगा மனுஷருடைய கண்காண அவர்கள் பரலோகத்துக்கு ஏறி போவார். और लोगों के नजरों के सामने वे जिलाए जाएंगे और उठा लिए जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த வரிசையில இது 3வது अब உயிர்த்தெழுதல். इस कतार में देखा जाए ये तीसरा पुनरुत्थान है இது ரெண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். कि ये दोनों गवाहों का पुनरुत्थान, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், मसीह का पुनरुत्थान அடுத்தது முதற்பலன் உயிர்த்தெழுதல், और प्रथम फल होने के लिए पुनरुत्थान, அடுத்து இந்த ரெண்டு சாட்சிகளுடைய और உயிர்த்தெழுதல். तीसरा ये दोनों गवाहों का पुनरुत्थान। அடுத்து அந்த 7 ஆண்டுகள் முடிந்தவுடனே अगला 7 वर्ष की समाप्ति पर இயேசு நம்மோடு கூட பூமிக்கு வருவார். यीशु हमारे साथ पृथ्वी में आएगा அதைத்தான் நேற்றைக்கு தெளிவா பார்த்தோம். और जिसके बारे में कल के दिन हमने स्पष्ट देखा, அர்மகதோன் யுத்தம் பண்ணுவதற்காக, अर्मगदोन युद्ध लड़ने के लिए பூமியிலே 1000 வருட அரசாட்சி और ஸ்தாபிப்பதற்காக, धरती में 1000 साल की हुकूमत स्थापित करने, அந்திகிறிஸ்துவை கள்ளத்தீர்க்கதரிசி அக்கினி கடலில் தூக்கி போடுவதற்காக, मसीह विरोधी और झूठी भविष्यवक्ता को आग के कुंड में डालने வலுசர்ப்பத்தை 1000 வருடம் சிறை வைப்பதற்காக, और अजगर को 1000 वर्ष तक गिरफ्त करने। இயேசு முதற்பலன் உயிர்த்தெழுதல் பெற்ற நம்மையும் கூட கூட்டிக் கொண்டு வருவார். इसलिए प्रथम फल होने के लिए जी उठे हमें भी प्रभु यीशु अपने संग ले आएगा। அப்பொழுது இந்த இரத்த சாட்சிகளும் உயிரோடு எழும்பி நம்மோடு तब சேர்க்கப்படுவார்கள். ये गवाह हैं जो खून बहाकर मरे, वे भी हमारे संग मिले இந்த जाएंगे। 7 வருட அந்திகிறிஸ்துடைய ஆட்சியிலே அவனை வணங்காமல் இயேசுவுக்காக நின்று மரித்தவர்களுடைய ஆத்துமாக்கள், जो 7 साल की मसीह विरोधी के हुकूमत में जो लोग उसकी दंडवत नहीं करते, उसकी प्रणाम नहीं करते, जिसके चलते मरे हुए उनके प्राण, அதுக்கு பேரு இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். और ये जो खून बहाकर मरने वालों की पुनरुत्थान, இவர்களும் நம்மோடு சேர்க்கப்படுவார்கள். ये लोग भी हमारे साथ मिलाए जाएंगे। இது 4வது உயிர்த்தெழுதல். ये चौथा पुनरुत्थान, இதை குறித்து வெளிப்படுத்தல் 20 जिसके बारे में प्रकाशित वाक्य का 20 4 முதல் 6 வரையிலான வசனங்களில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. 4 से 6 वचनों में स्पष्ट लिखा है। 4ஆம் வசனத்துல ரொம்ப டீடைலா எழுதி இருக்கிறது. चौथा वचन में बहुत ही स्पष्ट लिखा है। இப்போ अब இவர்களும் நம்மோடு சேர்க்கப்பட்ட உடனே ये लोग जैसे हमारे साथ मिला दिए जाएंगे, அந்த பாக்கியமான உயிர்த்தெழுதல் முடிந்து போகும். तब ये सौभाग्य पुनरुत्थान की समाप्ति हो जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன உயிர்த்தெழுதல் எல்லாம் சேர்த்து ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது. तो अब तक जितने पुनरुत्थान के बारे में मैंने कहा, इन सबको मिलाकर एक नाम दिया है முதலாம் உயிர்த்தெழுதல். कि पहला पुनरुत्थान। இப்படி கவனியுங்கள், अब ध्यान दीजिए, மொத்த உயிர்த்தெழுதல் ரெண்டா பிரிச்சிருக்கு. और सारे पुनरुत्थान को 2 भागों में बांट दिया गया। ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதல், एक है पहला पुनरुत्थान, அடுத்தது பொதுவான உயிர்த்தெழுதல் அல்லது பாவிகளுடைய और உயிர்த்தெழுதல். दूसरा जो है सामान्य पुनरुत्थान या पापियों का पुनरुत्थान। அந்த இரண்டாவது உள்ளது தான் நான் முதல்ல சொன்ன வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக எழுப்பப்படுகிறது. ये दूसरी पुनरुत्थान के बारे में मैंने पहले बताया, जो लोग जिन्हें सफेद सिंहासन के सामने पेश किया जाएगा। அதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன இந்த இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நடைபெறுகிறதுக்கு சேர்த்து பேரு முதலாம் உயிர்த்தெழுதல். अब उसके पहले यानी जो लोग खून बहाकर मरने वाले, तब तक जो
भी पुनरुत्थान होने वाली है, उसे पहला पुनरुत्थान कहता है। கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், मसीह का पुनरुत्थान, நம்முடைய அதாவது முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல், हमारे यानी पहला फल होने के लिए जी उठे उनका पुनरुत्थान, ரெண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல், और दो गवाहों का पुनरुत्थान, இரத்த சாட்சிகளின் और உயிர்த்தெழுதல். जो लोग खून बहाकर मरे उनकी पुनरुत्थान। இதெல்லாம் சேர்ந்து முதலாம் உயிர்த்தெழுதல் என்று பெயர். ये चारों को मिलाकर कहा जाता है पहली पुनरुत्थान। அதற்கு அடுத்தபடி மற்ற அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். इसके बाद बाकी सभी लोग जिलाए जाएंगे, அதை முதலாவதே நான் சொல்லிவிட்டேன். जिसके बारे में पहले से मैंने कह दिया। அது அந்த பொதுவான और உயிர்த்தெழுதல். ये जो है सामान्य पुनरुत्थान, இந்த ஒவ்வொரு உயிர்த்தெழுதல்களிலும் जो इन प्रत्येक पुनरुत्थानों में கோதுமை மணி களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது. और गेहूं की दाने को खाते में इकट्ठा किया जाएगा। அந்த பாக்கியத்தை இழந்தவர்கள் அழிவுக்கு, நியாய தீர்ப்புக்கு, தண்டனைக்கு और ஆயத்தமாகிறார்கள். जो लोग इस सौभाग्यता को गवा दिए उन्हें न्याय चुकाने के लिए, सजा के लिए, दंड के लिए उन्हें अलग कर दिया இப்படி जाएगा। ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்காக பரலோகம் ஆயத்தமாகிறது, இயேசு इस ஆயத்தமாகிறார். प्रकार सबके साथ न्याय चुकाने के लिए स्वर्ग तैयार हो रहा है, यीशु तैयार है। நியாயாதிபதி வாசலருகே நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. वचन में लिखा है कि देखो न्यायाधीश दरवाजे के पास खड़े हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்று அவர் இரட்சகராய் இருக்கும் பொழுது அவரண்டை வந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். जबकि आज वो उद्धार करता है, इसलिए आज क्या जो उसके पास आए तो हमें सजा नहीं मिलेगा। நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் நோக்கம் ஆகாயத்தில் இயேசு வரும் பொழுது அவரோடு சேர்க்கப்பட வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். हमारे जीवन में हमारी दौड़ने का मकसद वही होना चाहिए, जब वो आसमान में से आए तब हम उसके सामने जाकर उनसे मुलाकात करें। ஆகாயத்தில் அவரை சந்திக்காவிட்டால் आसमान में यदि हमसे मुलाकात नहीं करेंगे நியாயாசனத்தில் அவரை சந்திக்க வேண்டியது तो வரும். सिंहासन के सामने उसकी सामना करना पड़ेगा। அது ரொம்ப ये பயங்கரமானது. बहुत ही भयावह होगा। ஆனால் இன்றைக்கு இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்க நாம் ஆயத்தமாகிறோம். इसलिए आज यीशु को हम आसमान में मिलने के लिए तैयार होना இந்த है। வருகை திடீரென்று சம்பவிக்கும். ये जो आगमन अचानक होगा, அந்த வேளையும் அந்த நாளிகையும் எனக்கே தெரியாதென்று இயேசு மனுஷகுமாரன் சொல்லிவிட்டார். और मनुष्य का पुत्र यीशु ने स्पष्ट कह दिया उस घड़ी और उस समय को मैं खुद नहीं जानता हूं। பிதா எப்பொழுது என்னை அனுப்புறாரோ உடனே வருவேன். पिता जिस वक्त मुझे भेजेगा तुरंत मैं आऊंगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கை பாருங்க, हमारे जीवन को देखिए, நமக்கு முடிவு ரெண்டு விதத்தில் வரும். हमारा दो तरह का अंत आएगा। ஒன்று மரணம், एक मृत्यु திடீர்னு வரும், जो अचानक आता है, அல்லது இயேசுவின் வருகை. या तो यीशु का आगमन। இந்த ரெண்டுல ஒன்று நடந்த உடனே நம்ம பூமி வாழ்க்கையின் முடிவு வரும். ये दोनों में से एक होते ही तुरंत हमारे इस धरती का सफर खत्म हो இந்த जाएगा। ரெண்டுமே சொல்லிட்டு வராது. ये दोनों हमें बताकर नहीं आएगा। மரணம் சொல்லிட்டு வருமா? क्या मौत हमें बोलकर आता है? சிலர் பாருங்க நினையாத வேளையில் மரித்து போறார். किसी किसी को देखिए अचानक जब कोई सोचा तक नहीं मर जाते। சிலர் வென்டிலேட்டர்ல போட்டாலும் மரிக்க மாட்டேங்கிறாரு. और कुछ ऐसे भी लोग हैं जिन्हें वेंटिलेटर में भी डाल दो तो भी नहीं मरते। நாள் இழுத்துட்டே போகுது. दिन खींचतान होते रहता है। அப்போ அந்த வேலை கர்த்தருடைய கையில தான் இருக்கு. तो ये जो समय वक्त परमेश्वर के पास है, நம்ம கையில இல்ல. हमारे हाथ में नहीं। நம்ம நினைச்சு ஒன்றும் செய்ய முடியாது. हमारे सोचने से कुछ नहीं होता है। சின்னவங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. छोटे भी मरते, बड़े भी मरते। அப்போ நமக்கு அந்த மரணம் என்பது ஒரு பயங்கர திடீர் முடிவு. तो ये जो मौत है, मृत्यु जो है अचानक आता है। இதே மாதிரி தான் இயேசுவின் வருகையும். इसी प्रकार यीशु का आगमन भी, அதுவும் சொல்லிட்டு வர மாட்டார், वो भी बताकर नहीं आएगा, திடீரென்று வருவார். अचानक आएगा। அல்லேலூயா. हालेलुया। சிலர் டேட் எல்லாம் குறிச்சு பிரசங்கம் பண்றார்கள். कुछ लोग प्रचार में तारीख भी बता दिए, அது தப்பு. ये गलत है। அப்படி ஒருத்தட்டையும் சொல்லிட்டு வர மாட்டார். वो किसी को बताकर नहीं आएगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி ஏதாவது கண்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் கண்டு நீங்க இது பண்ணாதீங்க. इसलिए फलाना फलाना भविष्यवाणी जो सुनाते हैं उनके पीछे मत चलना। நேத்துக்கே சொன்னேன், பைபிள் வசனத்தை பாருங்க. कल के दिन मैंने बताया बाइबल में वचन में जो लिखा उसी पर ध्यान दो, அந்த சத்தியத்தின்படி வாழ்வோம். और जो सच्चाई है सच्चाई पर चलो। அல்லேலூயா. हालेलुया। யார் யாரோ கண்ட தரிசனம், காட்சி அதெல்லாம் பின்பற்றி ஓடக்கூடாது. उन्होंने कोई दर्शन देखा, इन्होंने सपना देखा, उसके पीछे मत चलना। சிலருக்கு சில அனுபவங்கள் உண்டாகிறது. और कुछ लोगों को कुछ अनुभव मिलते हैं, அது அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். वो उन्हें दिया हुआ अनुभव। உடனே அதான் சத்தியம்னு அங்க போயிடக்கூடாது. इसलिए यही सत्य बोलकर उनके पीछे मत चलिए। சத்தியத்தை நமக்கு எழுதி
எழுதி தந்தாச்சு. जो सत्य है उसे लिखकर हमें दे दिया गया। இதுல இருந்து ஒண்ணும் மாற்ற மாட்டார். इनमें से एक भी बदलता नहीं। இதுல உறுதியா இருப்போம். इसलिए इसमें हम दृढ़ रहे। அல்லேலூயா. हालेलुया। சோ கண்டிப்பாக மரணம் சந்தித்தாலும் வருகை சந்தித்தாலும் इसलिए चाहे मौत की सामना क्यों न करे या आगमन की सामना क्यों न करे, ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியம். लेकिन तैयार रहना जरूरी है। ஒற்ற வார்த்தையில ஆயத்தத்தை பற்றி சொல்வேன் என்றால், एक शब्द में अगर तैयारी के बारे में कहूं, கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். यानी मसीह में रहो। அதான் அந்த ஒரே வார்த்தையில சொன்னா அதுதான். एक ही शब्द में कहना है तो यही कहूंगा। இன்னைக்கு நம்ம வாழும்போதே கிறிஸ்துவுக்குள் இருந்து விட்டோம்னா மரணம் வந்தாலும் வருகை வந்தாலும் பயமே இல்லை. आज जीते जीते अगर मसीह के अंदर रहे तो चाहे मृत्यु आवे चाहे आगमन आवे हमें फर्क नहीं पड़ेगा, நம்ம கிறிஸ்துக்குள்ள தானே இருக்கோம். क्योंकि हम है कहां? मसीह में। மரிச்சாலும் அவருக்குள்ள தான் இருப்போம். तो मर भी जाए किसके अंदर मरते? उसी के अंदर। உயிர் தெழும்பினாலும் அவருக்குள்ள தான் இருப்போம். यदि पुनरुत्थान होना है तो भी किसके अंदर होंगे? उसी के अंदर। ஒன்னும் பயமே இல்லை. इसलिए कोई डर नहीं। அமெரிக்கால நயகரா ஃபால்ஸ் என்ற ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிறது. और अमेरिका में नायग्रा फॉल्स नाम के बहुत बड़ा एक झरना है। ஒரு முறை ஒரு அம்மா அங்கே பெரிய சாகசம் செய்தார்கள். एक दफा एक माताजी ने वहां पर बहादुरी काम कर दिखाई ஒரு பெரிய பலூனுக்குள்ள உட்கார்ந்து कि बहुत बड़ा एक बलून के अंदर बैठकर அந்த ஆற்றிலே மிதந்து வந்து उस गुब्बारे के अंदर बैठकर नदी में तैरकर அந்த आकर பெரிய நீர்வீழ்ச்சியில் பொத்தென்று விழுந்து और उस बड़े झरने में से ऊपर से गिरकर திரும்ப அந்த நதியில் பத்திரமாய் அந்த பலூனுக்குள்ள பயணம் செய்தார். फिर से संभल कर उसी गुब्बारे के अंदर बैठकर सफर की। அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. उन्हें कोई नुकसान नहीं हुआ ஏன்னா பலூனுக்குள்ள இருந்தார். क्योंकि वो कहां पर थी? गुब्बारे के अंदर। இதே மாதிரி தான் इसी प्रकार அந்த முதல் ஆத்துல வருகிறது தான் இம்மை வாழ்க்கை. और जो पहला जो नदी में बहकर आई है वो इस संसार की जिंदगी, இந்த பூமி வாழ்க்கை. इस धरती की जिंदगी। இப்பமே அந்த பலூனுக்குள்ள ஏறிடணும். अब से अब उस गुब्बारे के अंदर आ जाइए, கிறிஸ்துவுக்குள்ள ஏறிடணும். मसीह के अंदर आ जाइए। அப்புறம் திடீர்னு நீர்வீழ்ச்சியில பொத்துன்னு விழுந்தாங்க. तब अचानक झरने में से ऊपर से नीचे गिरी। அதான் மரணம். ये है मृत्यु, திடீரென்று. जो अचानक। ஆனா அப்பவும் பலூனுக்குள்ள இருந்தனால ஒரு சேதமும் இல்ல. लेकिन उस वक्त भी इसलिए नुकसान नहीं हुआ क्योंकि वो गुब्बारे के अंदर थी। கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மரணத்தை பற்றி பயமே இல்ல. जी हाँ, जब तक मसीह के अंदर रहे तब तक मृत्यु की परवाह नहीं है। அது கிறிஸ்துவுக்குள் நித்திரை என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. जिसके बारे में कहा गया कि मसीह में सोना। அல்லேலூயா. हालेलुया। அடுத்தது அவங்க அந்த நதியில அப்படியே அந்த பலூன்ல டிராவல் பண்ணது போல उसके बाद जिस प्रकार उस गुब्बारे के अंदर रहते रहते उसने सफर की, நித்தியம் முழுவதும் இயேசுவுக்குள்ளே இருப்போம். वैसे हम भी युगा युग यीशु के साथ रहेंगे। அப்ப நமக்கு பயமே இல்லை. इसलिए हमें डरने की आवश्यकता नहीं। சோ இதுக்கு நம்ம ஆயத்தமாகணும்னா கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். इसलिए इन चीजों के लिए तैयार होना है तो सबसे पहले मसीह के अंदर आना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் வருவதை பற்றி ஒரு 3 வசனங்கள் சொல்லி நான் முடிக்க तो விரும்புகிறேன். मसीह के अंदर आने का विषय में 3 बातों को बोलकर मैं समाप्त कर दूंगा। 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். दूसरा कुरिन्थियों की 5वां अध्याय का 17वां वचन। இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். जबकि जब कोई व्यक्ति मसीह के अंदर हो तो वो एक नया सृष्टि होता है। பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. सारी पुरानी बातें मिट जाती है बल्कि सब कुछ नए हो गए। அப்ப கிறிஸ்துவுக்குள் வரணும்னா புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். तो इसलिए अगर मसीह में आना है तो नया सृष्टि बनना है। பைபிள்ல இந்த மாதிரி சில வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள். बाइबल में इस तरह की वचनों पर आप ध्यान दीजिए। மனம் திரும்புதல், मन फिराओ, ஆத்தும ரட்சிப்பு, प्राण के उद्धार, பாவ மன்னிப்பு பெறுதல், पाप क्षमा प्राप्त करना, புது சிருஷ்டியாகுதல், नया सृष्टि बनना, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் மாறுதல். नया जीवन हासिल करना। இது எல்லாம் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. ये सब एक ही मतलब को दर्शाता है। என்ன காரியம்? நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு बात क्या है? प्रभु यीशु को अपना उद्धार के रूप स्वीकार कर சிலுவையிலே இயேசு உண்டாக்கின பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்குள் பெற்று और उस छुटकारे को हमारे भीतर प्राप्त कर जिसे प्रभु ने क्रूस पर हमारे लिए बनाया। நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுவது, ரட்சிக்கப்படுவது. हमारे प्राण पाप से अर्थात श्राप से बचाया जाना है। இந்த மனம் திரும்புதலை பெற வேண்டும். इस मन फिराव को प्राप्त करना அல்லது है இந்த ஆத்தும ரட்சிப்பை அடைய வேண்டும். या ये प्राण के उद्धार को हासिल करना है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि शास्त्र बतलाता
दिखलाती है यीशु का लहू सारे पापों को दूर कर हमें शुद्ध करता है இயேசுவின் இரத்தமே அல்லாமல் மனித ஆத்துமாவை சுத்திகரிக்க வேற எதுவுமே கிடையாது. यीशु के लहू के बिना मानव के पाप को क्षमा करने के लिए और कुछ नहीं है. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்பட வேண்டும். इस यीशु के लहू से पापों से धोकर शुद्ध होना है இனி கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். और निर्णय लेना कि आइंदा मैं मसीह में ही जीऊंगा. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் यदि हम हमारे पापों को कबूल करें எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு तो सारे अधर्मों को दूर कर हमें शुद्ध करने के लिए இயேசு கிறிஸ்து நீதியும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். यीशु मसीह विश्वासी योग्य और वो धर्म है. 1 யோவான் 1:9 இப்படி சொல்லுகிறது. पहला यूहन्ना का 1:9 में इस प्रकार लिखा है அப்ப இந்த மனம் திரும்புதலுக்குள் வர வேண்டும் என்றால் अगर इस मन फिराव में आना है அல்ல இந்த கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் या मसीह में आना है இயேசுவே நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள तो வேண்டும். सबसे पहले अपने आप को कबूल करने की यीशु में एक पापी हूं. நாம் எல்லாரும் அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்து பாவிகளாகவே இருக்கிறோம். जाने अनजाने में हम सब के सब पाप करने से पापी है. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதத்தில் படிக்கிறோம். भजन संहिता में हम पढ़ते हैं कि मेरा जन्म बुराई में से हुआ मेरी मां गर्भ में पाप के साथ मुझे जन्म दिया. உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்கிறோம். दुनिया में जितने भी जन्म लिए पाप में हम जन्म लिए और पाप में जी रहे हैं. ஒரு மீன் குஞ்சு தண்ணியில பிறந்து தண்ணியிலே வாழ்றது மாதிரி தான் மனிதன் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்கிறான். जिस प्रकार एक मछली का बच्चा जो जिसके जन्म पानी में होता है और पानी में अपना दिन काटता है वैसा ही मानव जाति का जीवन भी. யாரும் என்னிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. कोई भी कह नहीं सकता कि मुझ में कोई पाप है ही नहीं. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. वचन बताती है यदि हम कहे कि मुझ में कोई पाप नहीं तो समझ लेना हम अपने आप को धोखा दे रहे हैं. ஆகவே நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு கிறிஸ்துவின் பாதத்தில் தாழ்த்த வேண்டும். इसलिए यह मानकर परमेश्वर के चरणों में आ जाना है कि हे प्रभु मैं एक पापी हूं. இதுவரை அதை செய்யாதவர்கள் இன்று ராத்திரி இந்த ஜெப வேளையில் அதை செய்யுங்கள். अब तक जो लोग ऐसा नहीं किया आज इस रात प्रार्थना के समय पर ये जरूर करना. நம்ம மனசுல தெரிகிற பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்போம். हमारे मन में जितने भी पाप हमें याद आती है उन्हें कबूल कर करके क्षमा मांगना है. நிறைய பாவங்கள் நமக்கு மறந்தே போயிருக்கோம். शायद हम हमारे पापों को भूल भी गए होंगे இயேசு எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். लेकिन यीशु सारे पापों को क्षमा करेगा. நம்மை அவர் இரத்தத்தால் அல்லது அந்த சிலுவையில் செய்த பலியினால் நம்மை மீட்டுக் கொள்வார். हमें अपने लहू से या तो क्रूस के उसकी कुर्बानी से हमें बचा लेगा பரலோகத்தின் பிதாவானவருக்கு நம்மை சொந்த பிள்ளைகளாய் மாற்றுவார். और स्वर्गीय परमेश्वर का हमें निज पुत्र संतान बनाएगा. அவரோடு நம்மை ஒப்புரவாக்குவார். उसके साथ हमारा मिलाप कराएगा தேவனுக்கு முன்பாய் நீதிமான்கள் என்கிற அங்கீகாரத்தை और தருவார். परमेश्वर के सामने हमें धर्मी नाम का हकदार बनाएगा இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாய் और மாற்றுவார். यीशु मसीह के लिए हमें चेला बनाएगा. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் இந்த புது சிருஷ்டி ஆகிறது. यही है नया सृष्टि बनने का अनुभव. பழையவைகள் ஒளிந்து போயின. सारी पुरानी बातें मिट गए. பழைய பாவ வாழ்க்கை ஒளிந்து போகும். पुरानी पाप की जिंदगी मिट जाती है. பழைய போதை பழக்கம் ஒளிந்து போகும். पुराने नशा की लत मिट जाएंगे. பழைய கெட்ட வார்த்தை அவசியமில்லாத வார்த்தை எல்லாம் ஒளிந்து போகும். पुराने निकम्मा शब्द गाली गलौज सब मिट जाएंगे. பழைய விபச்சாரம் வேசித்தனம் எல்லாம் ஒளிந்து போகும். पुराने व्यभिचार वेश्यागमन सब मिट जाएंगे. அடுத்தவனுக்கு மோசடி பண்றது ஏமாத்துறது அடிக்கிறது பிரச்சனை பண்றது எல்லாமே ஒளிந்து போகும். दूसरों से मार पिटाई करना दूसरों को धोखा देना दूसरों को फंसाना ये सारी बातें मिट जाएंगे. அதெல்லாம் பழைய வாழ்க்கை. ये सब पुरानी जिंदगी. இப்ப கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது வாழ்வு. अब मसीह में आ गए तो नया जीवन. இதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்வு. ये है उद्धार पाया हुआ जीवन. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றீங்கன்னு அர்த்தம். तब आप समझ लो आप मसीह में आ गए. இரண்டாவதாக दूसरा கலாத்தியர் 3:27 गलातियों की पत्री 3:27 வாசியுங்கள். पढ़ेंगे 3:27 3:27 அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ और जितने मसीह में बपतिस्मा लिया हो அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். वे सब मसीह को पहन लिया है. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம். मसीह में बपतिस्मा கிறிஸ்துவை தரித்து கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம். मसीह को पहनकर मसीह में जीने का अनुभव. அப்ப அந்த மனம் திரும்புதலில் கிறிஸ்துவுக்குள் வருகிறோம். तो मन फिराव के जरिए मसीह में आते हैं அது இந்த ஞானஸ்நானத்தில் இன்னும் உறுதிப்படுத்தப்படுகிறது. और बपतिस्मा के द्वारा जिसे हम साबित करते
करते हैं। 1 பேதுரு 3:21 பார்க்கிறோம். पहला पत्रुस का 3 का 21 में पढ़ते हैं। ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று और எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है बपतिस्मा यानी यीशु मसीह के साथ की जाने वाले अच्छे विवेक की वाचा है। பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், पाप जिनकी पाप क्षमा हुई, கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தில் வந்தவர்கள் जो लोग मसीह के प्रति विश्वास में आ गए, கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். वे अवश्य बपतिस्मा लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஞானஸ்நானம் என்பது சத்தியம் பைபிள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ये बपतिस्मा की सच्चाई के बारे में बाइबल में स्पष्ट लिखा है। நான் ஷார்ட்டா சொல்றேன். मैं संक्षेप में कहता இது हूँ, இயேசுவோடு கைப்பிடித்து உடன்படிக்கை பண்றது. जो यीशु के हाथ पकड़कर उसके साथ वाचा बनाना। ஒரு கல்யாணத்துல एक शादी में ஒரு பெண் ஒரு ஆணுடைய கையை பிடித்து கொண்டு एक लड़की एक लड़का का हाथ धर के இனி வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இவரோடு வாழ்வேன் என்று விவாக உடன்படிக்கை செய்கிறார். ये कहकर शादी की वाचा बनाती है कि जीने में, मरने में, दुख में, सुख में, आनंद में, गम में मैं इनके साथ रहूंगी, जीऊंगी। அந்த மணவாளனும் இவள் கையை பிடித்து அதே போல உடன்படிக்கை செய்கிறார். और दुल्हा भी इसकी हाथ पकड़कर इस प्रकार वाचा बनाता है। இதுதான் விவாக உடன்படிக்கை. ये है ब्याह की वाचा। அது உலக வாழ்வுக்காக. ये संसारिक जीवन के लिए, ஆனா நம்முடைய ஆத்மீக நித்திய வாழ்வுக்காக लेकिन हमारे आत्मिक अर्थात अनंत जीवन के लिए அதே போல இயேசுவின் கையை நாம் தனிப்பட்ட முறையில் பிடித்து उसी प्रकार व्यक्तिगत रूप से यीशु का हाथ धर के இனி வாழ்வோ சாவோ உயர்வோ தாழ்வோ நீர்தான் என் ரட்சகர் ஆண்டவர் உம்மைத்தான் பின்பற்றுவேன் ஒரு உடன்படிக்கை பண்றோம். अब चाहे मैं जीऊं या मर जाऊं या ऊंचा हो या नीच हो जाऊं, प्रभु तू ही मेरा जीवन बोलकर उसके साथ वाचा बनाना। அவரும் நம்ம கையை பிடிச்சி वो भी हमारे हाथ पकड़कर இந்த ஜீவனிலும் மரணத்திலும் மறுமையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்றார். वो भी हमारे हाथ धर के हमसे वाचा करेगा कि इस जिंदगी में और मृत्यु के बाद युगा युग में भी मैं तुझे नहीं छोड़ूंगा। இது நடக்கிறதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். जो घटना ये जो होती है जिसे हम कहते हैं बपतिस्मा। சும்மா தண்ணில முங்குனா எழும்புனா என்கிறது அல்ல. ऐसा नहीं कि आ गया पानी में डूब गया उठ गया, नहीं। இந்த ஞான அர்த்தம் அங்க நடக்கணும். बल्कि यहाँ पर ये एक ज्ञान का काम होना இன்னைக்கு चाहिए। அநேகர் இது ஒன்றும் தெரியாமலே சும்மா முங்கி लेकिन எழும்பிடுறாங்க. बहुत सारे लोग ये ज्ञान के बिना बहुत सारे लोग डुबकी मार लेते हैं। வியாதி சோமாச்சு அதனால ஞான ஸ்நானம், बपतिस्मा क्यों लिया? मेरा बीमारी चंगा हुई इसलिए बपतिस्मा। பிசாசு ஓடிச்சு அதனால ஞான ஸ்நானம். शैतान भाग गया इसलिए मैं बपतिस्मा लिया। எல்லாம் நல்லதுதான். ये सब ठीक है, ஆனா இந்த சத்தியத்தை அறியாம ஞான ஸ்நானம் எடுக்க கூடாது. लेकिन सत्य को जाने बिना बपतिस्मा मत लीजिए। உண்மையிலே இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். वास्तविक हम परमेश्वर के यीशु के साथ वाचा बनाते हैं। அல்லேலூயா. हालेलुया। சின்ன பிள்ளைகளுக்கு இந்த அறிவு ஞானம் கிடையாது. छोटे बच्चों में ये बुद्धि ये ज्ञान नहीं है, அதனால குழந்தைக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பது அவசியமில்லாத காரியம். इसलिए बच्चों को बपतिस्मा देना गलत है। அந்த ஞான ஸ்நானம் கொடுத்திருந்தாலும் அறிவு வந்த பிறகு பைபிள் படி ஞான ஸ்நானம் எடுக்கணும். अगर वैसा बपतिस्मा दिए भी हो, लेकिन बाइबल के अनुसार उन्हें बुद्धि या ज्ञान प्राप्त होने के बाद बपतिस्मा लेना ஐயோ है। எப்படி ரெண்டு ஞான ஸ்நானம் எடுக்கிறது? ऐसा कैसा 2 बार कैसे मैं बपतिस्मा लूं? முதல்ல குழந்தையில எடுத்தது ஞான ஸ்நானமே இல்லையே. जो बालकपन में दिया जाता है वो बपतिस्मा तो है ही नहीं, அது தேவன் அங்கீகரிக்கிறது இல்ல. जिसे परमेश्वर ग्रहण नहीं करता। அப்ப நீங்க கண்டிப்பா இனி எடுக்கணும். इसलिए अवश्य आपको लेना है। இது ஒண்ணும் ரெண்டாவது ஞான ஸ்நானம் இல்ல. ये कोई दूसरी बपतिस्मा नहीं, பைபிள் சொல்றபடி எடுக்கிற முதல் ஞான ஸ்நானமே இதுதான். बाइबल के मुताबिक लिए जाने वाले पहला बपतिस्मा। அதனால இப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. इसलिए आप हैरान मत होइए। தெளிக்கிறது தண்ணிய छिड़कना, पानी छिड़कना பைபிள்ல சொல்லவே இல்லை. जो बाइबल में लिखा तक नहीं, பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது. बाइबल में बड़ी स्पष्टता से ஞான लिखा है। ஸ்நானத்தை பற்றின உபதேசம் அத்தனை நீங்க படிச்சு பாருங்க. बपतिस्मा के प्रति हर एक उपदेश को आप पढ़िए। அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிரோடு எழும்பணும். उसके साथ गाड़े जाना है, उसके साथ जी उठना है, அவரோடு மரணத்தின் சாயலில் இணைக்கப்படணும், அவரோடு உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்படணும். उसके मृत्यु के समानता में शामिल होना है, उसके साथ पुनरुत्थान में शामिल होना இதுக்கு है। அடையாளமா தான் தண்ணிக்குள்ள வைக்கிறது, அதுதான் அடக்கம் பண்றதுக்கு அடையாளம். और इसके चिन्ह के आधार पर जल में डुबाकर बपतिस्मा உடனே எழுப்பி மேல கொண்டு வருது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டதுக்கு அடையாளம். और डुबाना यानी उसकी मृत्यु को दर्शाता है, और बाहर लाना यानी पुनरुत्थान को दर्शाता இனி है। உபதேசங்கள் மட்டுமல்ல, ये ना सिर्फ उपदेश है, பைபிள்ல நடந்த ஞானஸ்நான நிகழ்ச்சிகள் சம்பவங்களை பாருங்க. परंतु बाइबल में जहां पर भी बपतिस्मा का घटना हुआ है उस पर ध्यान दीजिए। இயேசு யோர்தான் நதியில் இறங்கி
ஞானஸ்நானம் எடுத்தார். यीशु यरदन नदी में उतरकर बपतिस्मा लिया। தெளிக்கிறதுக்கு நதிக்குள்ள இறங்க வேண்டிய அவசியம் இல்ல. अगर छिड़कना ही है तो पानी में उतरने की क्या जरूरत थी? மார்க் 1:10 ரொம்ப கிளியரா எழுதி இருக்கு. मार्कुस का 1:10 में स्पष्ट लिखा है। He came up out of the water. लिखा है कि वो पानी से बाहर निकल आया। அவர் தண்ணிக்கு வெளியே வந்தார், தண்ணிக்கு மேலே வந்தார். और लिखा है कि वो पानी से बाहर निकला और बाहर आया। அப்ப அங்க எங்க தெளிப்பு இருக்கு? तो वहां पर कहां पर छिड़का அவர் गया? தண்ணிக்குள் முழுகி எழுந்தார். पानी में डुबकी मारकर उठ गया। இயேசு அப்படித்தான் ஞானஸ்நானம் எடுத்தார். ऐसा ही प्रभु यीशु बपतिस्मा लिया। கந்தாகையின் மந்திரி गंदागे का मंत्री தண்ணீர் உள்ள இடத்தை பார்த்தார். और जल भरा स्थान को देखा। உடனே பிலிப்பும் மந்திரியும் இறங்கி அங்க ஞானஸ்நானம் நடைபெற்றது. तुरंत मंत्री और फिलिपुस दोनों गए और बपतिस्मा ले लिया। வனாந்தர யாத்திரை பண்ண குடிக்க தண்ணி கொண்டு போவாங்களா? போவான். बताइए, कोई जंगल यात्रा करते हैं बिना पानी के थोड़ी जाएगा? ஆளு பெரிய மந்திரி, वो तो बहुत बड़ा मंत्री था। அந்த தண்ணியை வச்சு தெளிச்சிருக்கலாமே. उसके पास पानी जरूर रहा होगा, पानी क्यों नहीं छिड़काया? அதனால தெளிப்பு என்பது ஞானஸ்நானத்துல விஷயம் கிடையவே கிடையாது. इसलिए छिड़कना यानी बपतिस्मा का हिस्सा बिल्कुल नहीं। யோவான் 3:23 சொல்லுகிறது, यूहन्ना का 3:23 में लिखा है, சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். शालीन इलाका के आइनोम नाम के गांव के बगल में बहुत सारे खूब पानी थे, इसलिए यूहन्ना बपतिस्मा देने वाला वहां पर बपतिस्मा दिया। தெளிக்கிறதுக்கு யோர்தான் நதியில எங்க இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். अगर मान लो छिड़कना ही है तो यरदन नदी में तो आराम से पानी मिल जाएगा। ஆனா அந்த யோர்தான் நதியில அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் ஏன் போறாரு? लेकिन यरदन नदी के कुछ निर्धारित जगह तक क्यों गया? தண்ணி குறைவா இருக்கிற காலத்துல जो पानी की गटिया के समय पर, அந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்கு. उस समय पर भी वहां पर भरपूर पानी होते அங்க हैं। தான் ஒருத்தர முக்கி எடுக்கிறது கரெக்ட்டா இருக்கும். और यहाँ तक पानी होता है कि एक व्यक्ति को डुबाकर बाहर निकाल सकते हैं। இப்படி பைபிள்ல எங்கெல்லாம் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. इस प्रकार जहां कहीं बाइबल में बपतिस्मा के बारे में लिखा है, अब सारी घटनाओं को पढ़कर देखिए। ரொம்ப கிளியரா இருக்கு, குழந்தை ஞானஸ்நானம் என்பது கிடையாது. बड़ी स्पष्ट लिखा है, बालक बपतिस्मा नाम का चीज है ही नहीं। தெளிப்பு ஞானஸ்நானம் என்பது கிடையாது. छिड़कने का बपतिस्मा नाम का चीज है ही नहीं। பைபிள் சொல்லுகிற ஒரே ஞானஸ்நானம், बाइबल एक ही बपतिस्मा के बारे में बताती है। உனக்கு நல்ல அறிவும் தெளிவும் வந்த பிறகு, जब तुम्हें बुद्धि ज्ञान प्राप्त होती है, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, उसके बाद पिता पुत्र पवित्र आत्मा के नाम से, தேவ அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே, परमेश्वर का अभिषिक्त परमेश्वर के दासों के हाथों के अधीन தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். पूरी तरह जल में डूबकर बपतिस्मा लेना है। இதுதான் கிறிஸ்துவோடு செய்கிற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. यही है मसीह के साथ की जाने वाली वाचा जो अच्छी बुद्धि विवेक के साथ करता है। இதை செய்யும் பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டீர்கள் என்று உறுதி ஆயிடுச்சு. ऐसा करने पर मजबूत हो जाता है कि आप मसीह में आ चुके हैं। அதோடு கூட इसके साथ வாசிங்கள் எபேசியர் 1:13-14 வசனங்கள். पढ़िए एफेसियों का पहला अध्याय का 13-14 वचन। நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது, இந்த கிறிஸ்துவுக்குள் நாம மனம் திரும்புதலின் மூலம் வந்து ஞானஸ்நானத்தின் மூலம் உறுதி பண்ணணும். और तीसरा, मन फिराव के द्वारा मसीह में आकर बपतिस्मा के द्वारा हम उसे निश्चित करते हैं। இதை பரலோகம் அங்கீகரிக்கிறது. और हमारे ये सुनिश्चितता को स्वर्ग ग्रहण करता அதான் है। அவருடைய பரிசுத்தாவியினால் நம்மை நிரப்புகிறது. इसलिए पवित्र आत्मा से हमें भर देता है। அது பரலோகத்தினுடைய முத்திரை. और ये जो है स्वर्ग का मोहर, இவன் என்னுடையவன் இவள் என்னுடையவள் என்று முத்திரை போடுகிறார். और ये मेरा है ये मेरी है बोलकर छाप लगा देता है। அதான் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம். ये है पवित्र आत्मा का अभिषेक, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். जिसे पाना है। அப்போ நாம்
இயேசுவின் நாளிலே மீட்கப்படுவோம் என்பதற்கு இதுதான் அச்சாரம். इसलिए यीशु के दिन में हम छुड़ाए जरूर जाएंगे, जिसका सबूत यही है. அச்சாரம்னா கேரண்டி. और मतलब एक सबूत गारंटी. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தால், यदि पवित्र आत्मा का अभिषेक पाए, அந்த ஆவியில் நடத்தப்பட்டு வாழ்ந்தால், यानी आत्मा में अगुवाई किए जाए, எக்காலம் துரிக்கும் பொழுது இயேசுவோடு நாம் ஆகாயத்தில் சேர்க்கப்படுவோம் என்பதற்கு तुरही फूंकते वक्त यीशु के साथ आसमान में उठा लिए जाएंगे. इसके இந்த लिए பரலோக முத்திரையாகிய பரிசுத்த ஆவியே அச்சாரமாயிருக்கிறார். ये पवित्र आत्मा नाम के स्वर्ग की छापा हमारे लिए एक पुष्टि है. அதனால தான் நாங்க எப்போ சொல்லுவோம், மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், அபிஷேகம் பெறுங்கள். इसलिए हमेशा हम कहते हैं कि मन फिरो, बपतिस्मा ले लो, अभिषेक पालो. தொடர்ந்து நீங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில் சேர்ந்து சத்தியத்திலும் அபிஷேகத்திலும் வளருங்கள். लगातार आत्मा और सच्चाई से आराधना की जाने वाली कलीसिया में जुड़ जाओ और ईमानदारी से आराधना करो. அல்லேலூயா. हालेलुया. பவுல் பிலிப்பியர் 3:9 சொல்லுவார், फिलिपियों का 3:9 में पौलुस कहता है, நான் எப்படியாயிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்பட வேண்டும். और कुछ भी करके मुझे मसीह में होना चाहिए. அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் சொல்றாரு, इतना बड़ा प्रेरित कहता है, நான் பெரிய பெரிய ஊழியம்லாம் செய்றேன், मैं बहुत बड़ा बड़ा सेवा करता हूँ நாடு நாடா சபை ஸ்தாபிக்கிறேன், और देश देशों में जाकर कलीसिया का स्थापना करता எல்லாம் हूँ. இருந்தாலும் என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? सब कुछ हो तो भी मेरी चाहत क्या நான் है கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படணும். कि हरदम मुझे मसीह में रहना அப்ப है. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், इसलिए अब मसीह में आना है, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். मसीह में बने रहना है. பாதியில வெளியேறி விடக்கூடாது. आधा अधूरा में छोड़कर बाहर न जाएं. அந்த பலூனுக்குள்ள ஏறிட்டீங்கன்னா கடைசி வரை பலூனுக்குள்ளே இருங்க. अगर एक बार गुब्बारे के अंदर आ गया तो अंत तक गुब्बारे के अंदर रहो. எந்த மரணமும் உங்களை சேதப்படுத்தாது. कोई भी मृत्यु तुम्हें हानि नहीं पहुंचा सकती. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்துவுக்குள் வாருங்கள், கடைசி மூச்சு வரை கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். मसीह में आइए, अंतिम सांस तक मसीह में बने रहिए. ஏன்னா பூமியின் அறுவடை ஆயத்தமாகி விட்டது. क्योंकि धरती कटनी के लिए तैयार है. நியாயாதிபதி வாசல் அருகே வந்து விட்டார். क्योंकि न्यायाधीश द्वार के पास आ चुका है. சீக்கிரம் ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். जल्द से जल्द आसमान में प्रकट होने वाला அப்பொழுது है. அவரோடு நாம் சேர்க்கப்பட வேண்டும் तब என்றால் उसके साथ यदि हम मिलाए जाना है கிறிஸ்துவுக்குள் வர तो வேண்டும், मसीह में आना है, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், मसीह में जीना है, கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், मसीह में मरना है, கிறிஸ்துவுக்குள் எழும்ப வேண்டும், मसीह में जी उठना है கிறிஸ்துவோடு என்றென்றும் இருக்கணும். और हमेशा मसीह के साथ रहना है. இதுதான் நம் வாழ்வின் லட்சியம். यही है हमारा जीवन का मकसद, लक्ष्य. எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும், வாகனம் வாங்கிடணும், किसी तरह मैं एक मकान बना दूं, एक गाड़ी खरीद लूं, என் பிள்ளைக்கு 10 லட்சம் சேர்த்து வச்சிடணும், मेरे बच्चे के लिए कुछ ना कुछ करके 10 लाख रुपया का इकट्ठा कर लूं. இதெல்லாம் அல்ல நம் வாழ்வின் லட்சியம். ये सब हमारे जीवन का मकसद नहीं है, கிறிஸ்துவுக்குள் வரணும், கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருக்கணும். बल्कि मसीह में आना है, मसीह में बने रहना है. அப்பதான் நித்தியத்தை மகிமையாய் அடைந்து கொள்ள முடியும். तब सनातन को प्राप्त कर सकते हैं. கர்த்தர் கிருபை செய்வாராக. परमेश्वर हमें सहायता करे. நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல எடுத்து ஜெபம் பண்ண போறோம். मेरी बातों को मन में याद करके प्रार्थना करिए. நீங்க தயவு செய்து இங்க கேட்டு இங்க விட்டுட்டு போயிராதீங்க. ऐसा नहीं कि यहाँ से सुन लिया, यहाँ से छोड़ दिया. கொஞ்சம் இதெல்லாம் உள் வாங்கி கொள்ளுங்க. जरा सा इन बातों को अंदर निगल लो, உங்க மனசுல பதியட்டும். अपने मन में छपवा लो. ஆனால நீங்க கேட்டதுல எதெல்லாம் உங்களுக்கு மனசுல இருக்கோ அதை கொஞ்சம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. इसलिए जो कुछ आपने सुना, जो कुछ आपको याद है, उन बातों को बोलकर प्रार्थना எல்லாரும் कीजिए. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். आइए सब आंखें बंद करें और परमेश्वर की ओर देखिए. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் எழும்பிடுவார், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார், மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே, மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே, கூடும் நமக்கோ குறைவித்த பலனை பூமியை அளித்திடுவார், கூடும் நமக்கோ குறைவித்த பலனை பூமியை அளித்திடுவார், மேகமீது இயேசு ராஜா வேகம் வாராரே, மேகமீது இயேசு ராஜா வேகம் வாராரே, அவர் உரைத்த
அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வாரும் வேளையும் நீதோ மெல்லவே நெருங்கிற்று. வல்லவர் வாரும் வேளையும் நீதோ மெல்லவே நெருங்கிற்று. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. நம் ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. நீண்டவரோ மேலோகமே செல்ல வேதினிலை விடுவார். நீண்டவரோ மேலோகமே செல்ல வேதினிலை விடுவார். மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேக மீது இயேசு ராஜன். எல்லாரும் இயேசுவின் வருகை நினைத்து பார்ப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் जल्द से जल्द आ रहा है என்று சொன்னவர் சீக்கிரமாகவே आऊंगा, வரப்போகிறார். जिसने कहा वो आ रहा है. இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். यीशु से मिलने के लिए तैयार हो जाए. யார் இதுவரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லையோ और जो कोई उद्धार का अनुभव नहीं पाया है, வாய் திறந்து கூப்பிடுங்க. मुंह खोलकर बुलाइए வெட்கத்தை விட்டு கூப்பிடுங்க. और शर्म छोड़कर बुलाइए. இயேசுவே நான் ஒரு பாவி, यीशु मैं एक पापी हूँ, என் பாவங்களை மன்னியும் ஐயா. मेरे पापों को क्षमा कीजिए உம் पिता. சிலுவை பலியினால் என்னை மீட்டு விடும் ஐயா. आपके क्रूस की कुर्बानी से मुझे याद உங்க कीजिए. இரத்தத்தால் என் ஆத்துமாவை கழுவி சுத்திகரிங்க அப்பா. आपके लहू से मेरे प्राण को धोकर शुद्ध कीजिए. நீங்க வாய் திறந்து உண்மையாய் கூப்பிட்டா मुंह खोलकर यदि सचमुच बुलाओगे, இயேசுவின் பாவங்களை மன்னிப்பா. यीशु तुम्हारे पापों को क्षमा करेगा உண்மையாய் மன்னிப்பா. और सचमुच क्षमा அது करेगा. அவருடைய நீதியாய் இருக்கிறது. और ये तुम्हारे लिए धर्म ठहरेगा. ஒரு நிமிஷம் தான் உன்னை சுத்திகரிப்பா. और प्रभु तुम्हें शुद्ध करेगा. அதுக்கு பிறகு நீ பாவி அல்ல, आइंदा तू पापी नहीं, நீ அக்கினி கடலுக்கு போண்டிய ஆள் அல்ல. आग के कुंड में जाने वाला இயேசு व्यक्ति உன்னை नहीं. ரட்சித்து விடுவார். यीशु तुझे बचा लेगा. இயேசு உன்னை ரட்சித்து விடுவார். यीशु तुझे बचा இன்று लेगा. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள். आज इस उद्धार को पालो. மகனே காலம் உன் கையில் இல்லை. ए बेटा पाले. மகளே காலம் உன் கையில் இல்லை. बेटी समय तेरे हाथों में नहीं. ரட்சிக்கப்படு. उद्धार पाले. ஹalleluya. हालेलुया. ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் जो कोई बपतिस्मा नहीं लिया, இந்த கூட்டத்தில் தீர்மானம்
தீர்மானம் எடுங்கள். इस मंडली में निर्णय ले लीजिए, இனி நான் தாமதம் பண்ண மாட்டேன். हे प्रभु मैं देर नहीं करूंगा। அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினால், अभिषेक पाए हुए परमेश्वर के दास के हाथों से, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் पिता पुत्र पवित्र आत्मा के नाम से நான் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெறுவேன். मैं जल में उतरकर बपतिस्मा लूंगा। எத்தனை பேர் அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? कितने जन निर्णय लेने के लिए तैयार है? அது செய்தாத்தானே கிறிஸ்துவுக்குள் வந்தது உறுதிப்படும். ये करने पर मसीह में तुम आ गए जिसकी पुष्टि இனி होगी। காலத்தை தள்ள வேண்டாம். अब देर न लगाए, இன்னைக்கே தீர்மானிங்க. आज ही निर्णय ले लीजिए। இயேசுவிடத்தில் அதை சொல்லுங்க. यीशु से कहो கர்த்தர் உன்னை நடத்துவார். प्रभु तुझे चलाएगा। அபிஷேகம் யார் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளலையோ, अभिषेक जो कोई अब तक नहीं पाया, இப்ப தாகத்தோட கேட்டீங்கன்னா अब प्यास के साथ मांगेंगे, ஒரு நிமிஷத்துல ஆவியானவர் நிரப்ப एक முடியும். चुटकी में आत्मा तुम्हें भर देगा। அவர் உன்னை நிரப்ப ஆசையோடு वो இருக்கிறார். चाहता कि तुझे भर दे। உள்ளத்தை திறந்து கொடு. दिल खोल कर दे, வாஞ்சையோடு கேள். प्यास के साथ मांगो। ஹல்லேலூயா. हालेलुया। வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். वचन का पालन करके चलो, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். पवित्रता की रखवाली இயேசுவுக்கு करिए, சாட்சியாக வாழுங்கள். यीशु का गवाह बनकर जीना। பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. पाप के लिए जगह न दे, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. शैतान को जगह मत दीजिए, மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. शरीर के विचार के लिए जगह मत வேத दीजिए। வசனத்தின் வழி நடவுங்க. वचन के राहों पर चलिए। இயேசு நம்ம நினைக்கிறத பார்க்கிலும் சீக்கிரமா வரப்போகிறார். हम सोचने से बढ़कर जल्दी आने वाला है यीशु। உயிர்த்தெழுதலின் வரிசை நடக்க போகிறது. पुनरुत्थान के काम होने जा रहा है, இந்த நியாய தீர்ப்புகள் நடக்க போகிறது. न्याय का दिन आने वाला है, பூமியின் பயிர் அறுவடையாக போகிறது. धरती का अनाज की कटनी होने वाले हैं, திராட்சைப்பழ அறுப்பு போல வரிசை வரிசையாய் நடக்க போகிறது. दाग लता के फल को कूटने जैसे वक्त आ चुका है। வெண்கிரீடம் தரித்தவர் கையில் அறிவாளோடு நிற்கிறார். सोने का मुकुट पहनने वाले हंसुआ के साथ आया है, திடீரென்று நீட்டுவார். अचानक बढ़ाएगा। இனி காலம் செல்லாது. अब समय नहीं बचा, உன் உலக ஆசைகளை விட்டு இயேசுவுக்குள் ஓடிவா. संसार की लालच छोड़कर यीशु के पास आओ। கெட்டவைகளை எல்லாம் விட்டு தள்ளிவிட்டு இயேசுவுக்குள் जो ஓடிவா. कुछ त्याग दिया उसे त्याग कर यीशु के पास आ जाना। இயேசு உனக்காய் காத்திருக்கிறார். यीशु तेरे लिए इंतजार कर रहा है। ஹalleluya. हालेलुया। இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் अब பண்ணுவோம். सब ताली बजाकर स्तुति करेंगे। ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி जो மகிமைப்படுத்துவோம். आत्मा पाया है अन्य भाषा बोलकर महिमा करे। இந்த நேரத்தில் ஆவியை பெறாதவர்கள் இயேசுவே என்னை நிரப்புன்னு கூப்பிடுங்க. इस समय जो कोई आत्मा से नहीं भरे, यीशु मुझे भर दो कहो। உமது ஆவியால் என்னை நிரப்புன்னு கூப்பிடுங்க. कहो कि यीशु अपनी आत्मा से मुझे भर दे। உன் வாயை விரிவாய் திற. तू अपना मुंह पसार, கர்த்தர் அதை நிரப்புவார். परमेश्वर तब तुझे भर देगा। உன் உள்ளத்தை ஆவியால் நிரப்புவார். तेरे दिल को आत्मा से भर देगा। பெற்றுக்கொள். पाले, Receive the Spirit of God. हाँ परमेश्वर का सामर्थ को पाले। Receive the mighty filling of the Spirit of God. परमेश्वर का आत्मा का भरपूरी को அப்பா पाले। இப்பொழுது நிரப்புங்கப்பா. हे पिता इस वक्त भर அந்நிய दीजिए। பாஷையின் வரத்தை अन्य அருளி भाषा செய்யுங்க. अन्य भाषा की वरदान को दीजिए। அந்நிய பாஷை அதிகமாய் பேச கிருபை ஊற்றுங்க. ज्यादा अन्य भाषा बोलने के लिए अनुग्रह उंडेलिए। ஆவியின் வரங்கள் வெளிப்பட செய்யுங்க. आत्मा के वरदान को प्रकट कीजिए। இயேசு மேல அதிகம் ஆசை வருவதற்கு கிருபை செய்யுங்க. यीशु पर ज्यादा प्यास आने के लिए अनुग्रह कीजिए। வசனத்தை கருத்தாய் தியானித்து கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. वचन पर ध्यान देकर आज्ञाकारी होने के लिए अनुग्रह कीजिए। ஆசீர்வதிப்பீராக. शीश कीजिए। கிருபை நிரப்புவதாக. अनुग्रह भर दे। உலப கத்துனா கபாரியா துரசா. रियांदरा बाला விதிரிபிலா சுமலா கசிமனதலா. ஓ கட்டுகள் உடைந்து போவதாக. बंधन टूट जाए। பிசாசின் கிரியைகளும் வஞ்சகங்களும் அகன்றே போவதாக. शैतान के काम क्रिया नष्ट हो உம்முடைய जाए। ஜனம் உமக்காக எழும்பும்படி हर செய்வீராக. एक व्यक्ति आपके लिए खड़े हो जाए। Glory, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. धन्यवाद அன்புள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம். प्रेमी पिता की स्तुति करते हैं। இந்த 3 நாட்கள் தேவனங்களை நடத்தின அனுபவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ये 3 दिन परमेश्वर आपको चलाया हुआ अनुभव के लिए உங்க धन्यवाद। வார்த்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். आपके वचनों को दिया धन्यवाद। சில கிரியைகளை எங்கள் வாழ்வில் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். हमारे जीवन में कुछ काम किया इसलिए धन्यवाद। இவைகளால் நாங்கள் இன்னும் உயிர்ப்பிக்கப்பட்டு பலனடைந்து இயேசுவுக்காக வாழ கிருபை செய்யுங்க. इनसे जिलाए जाकर मजबूत होकर यीशु के लिए जीने के लिए सहायता कीजिए। இந்த உலக வாழ்வில் நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. इस संसारिक जीवन में जयवंत होने के लिए सहायता कीजिए। நாங்கள் உலகத்தார் அல்ல.
हम इस संसारिक नहीं है, நாங்கள் உம்முடையவர்கள், हम आपके हैं, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, हमारे निवास स्थान स्वर्ग में है, அங்கே இருந்து எங்கள் இயேசு வெளிப்படுவதை அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். वहां से यीशु मसीह का आने के लिए हम इंतजार कर रहे हैं। உண்மையிலே இந்த வார்த்தைகள் கேட்ட எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக, हे प्रभु, जो कुछ ये सचमुच ये वचन को सुने वे मसीह में आने के लिए, கடைசி மூச்சு வரை கிறிஸ்துவுக்குள் தரித்திருக்கும்படியாக, अंतिम सांस तक मसीह में टिकने के लिए அந்த பெரிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ऐसा बड़ा अनुग्रह हमें दीजिए। இயேசுவே, எங்களை ரட்சித்த ரட்சகரே, यीशु हमारे उद्धार करता, எங்களை ஆகாயத்தில் நீர் வரும்பொழுது உம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். आसमान में अब आते समय हमें अपने संग ले जाइए, அதற்கான தகுதிகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். इसलिए योग्यता प्राप्त करने के लिए हर रेखा अगुवाई कीजिए, அதற்குரிய ஆயத்தங்களோடு அனுதினமும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். और जिसकी तैयारी के साथ प्रतिदिन जीने के लिए हमें अनुग्रह दीजिए, அந்த வருகை குறித்த விழிப்புணர்வோடு எப்போதும் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். आगमन के प्रति जागृत रहने के लिए हमें अनुग्रह कीजिए, அந்த வாழ்க்கை ஓட்டத்திலே பூமியிலே தேவையான நன்மைகளையும் தந்து நடத்தும். हमारे इस जीवन की यात्रा में हमारे आवश्यक जरूरतों को देकर இந்த चलाइए, சரீரத்துக்கு வேண்டிய நன்மைகளையும் தந்து நடத்தும். इस शरीर की आवश्यक भलाइयों को देकर अगुवाई कीजिए, எல்லாவற்றுக்கும் மேல் எங்கள் ஆத்துமாவை உமது விலையேறப்பட்ட பொக்கிஷங்களால் நிறைத்து நடத்தும். सबसे बढ़कर हमारे प्राण को अपने अनमोल भंडार से भरकर अगुवाई कीजिए। அருமையான பாச குடும்பத்தை ஆசீர்வதியும். प्यारा पासवान के परिवार को आशीष कीजिए, பாண்டு ஊழியத்தை ஆசீர்வதியும். बांडव सेवकाई को आशीष कीजिए, இந்த வட்டத்தில் இருக்க எல்லா ஊழியக்கால் குடும்பங்களை ஆசீர்வதியும். इस सर्कल के नीचे के सभी सेवकों को आशीष कीजिए, ஒவ்வொரு சபைகளிலும் இந்த நாட்களில் பெரிய வளர்ச்சிக்கான உதவி செய்யும். हर एक कलीसिया में इन दिनों में बहुत बड़ी उन्नति होने के लिए सहायता कीजिए, கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய், मसीह में उन्नति पाने, கிறிஸ்துவுக்காக பயன்படுகிறவர்களாய், मसीह के लिए उपयोगित होने, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் परमेश्वर का योजना को पूरा करने, இந்த ஊழியங்கள் வெற்றி பெற வழி நடத்துவீராக. इन सेवकाई को जीत के राहों पर இந்த चलाइए, கூட்டங்கள் வந்து பங்கு பெற்றவர்கள், ஆன்லைன்ல பங்கு பெற்றவர்கள், और जो लोग इस मंडली में भागित हुए और जो ऑनलाइन में देख रहे हैं, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது பிரகாசம் உண்டாகட்டும். सबके जीवन में एक नया ज्योति प्राप्त हो, ஆசீர்வதித்து நடத்தும். आशीष करके हुए चलाइए, கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். अनुग्रह में सौंपते हैं, சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति आदर महिमा केवल आपको देते हैं, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. यीशु के नाम से मांगते हमारे जीवित पिता, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் வார்த்தை கேட்ட எல்லா தேவ மக்களோடும் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.